वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अतसी पुष्पसङ्गासं हरणोपरशोभितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुम् कुटिलालकसंयुक्तं पूर्णचन्द्रनिपाननं विलसत्कुण्डलधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् கண்ணனெம்பெருமானுடைய சேட்டிதங்களையும் உடைய அவதார கிரமத்தையும் அவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தையும் அனுபவிப்பதற்காகவே வியாச பகவான் ஸ்ரீமத் பாகவதம் என்கிற ஆச்சரியமான கிரந்தத்தை அனுகிரகித்தார். அந்த கிரந்தத்திலே 12 ஸ்கந்தங்கள் பொருட்படுகிறது. அதிலே ஏனைய அவதாரங்களும் உண்டு. வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், மத்ஸ்யாவதாரம், கூர்ம அவதாரம், ராமாவதாரம், இப்படிப்பட்ட பல பல அவதாரங்களும் உண்டு. ஆனால் பிரதானமாக கிருஷ்ணாவதாரத்துக்கு அது பிராதானியம் கொடுத்து அதற்காகவே 2 அத்தியாயங்களை வைத்தார். ஆச்சரியமான ஒரு கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். இந்த பாகவதத்தை வியாச பகவானுடைய திருக்குமாராக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியர் அவர்தான் பிரபலப்படுத்தினார். முதலில் பரீட்சித்து மகாராஜாவுக்கு 7 நாட்களிலே உபதேசம் பண்ணுகிறார் இந்த இந்த பாகவதத்தை. அப்படிப்பட்ட ஆச்சரியமான நிலை. அதிலே நாம் கடந்த காலக்ஷேபத்திலே ராமாவதாரத்தை அனுபவிக்க பெற்றோம். ராமாவதாரம், ராமனால் யார்? ராமகா கமலபத்ராட்சரா சர்வசத்துவ மனோகரகா அப்படின்னு தெரிவிக்கிறார். இது ஆஞ்சநேயரே தெரிவிக்கிறார். அப்படின்னா தாமரை கண்ணன் திருவடி துலக்கமாக, திருமுடி ஈராக, அத்தனையும் அழகு. கமலபத்ராட்சரா சர்வசத்துவ மனோகரகா அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அது மட்டும் இல்ல, பரத்துவம் என்ன, சௌலபியம் என்ன, சௌந்தர்யம் என்ன, மூன்றும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டம்தான் ராமனை. மேன்மை, எளிமை, அழகு, இந்த மூன்றுமே சேர்ந்து இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ராமனுடைய சரித்திரத்தை அனுபவிக்கப்பட்டோம். அது மட்டுமல்ல, ராமனுடைய நாமத்தை சொன்னாலே 1000 நாமங்களுக்கு சொன்னது சமமாக ஒரு ஸ்லோகமே இல்லை. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. அப்படிப்பட்ட அந்த ஸ்லோகத்தையும் பார்வதி கேட்க, சிவபெருமான் இந்த நாமத்துக்கு சமமான நாமமே கிடையாது என்று தெரிவிக்கிறார். நம்முடைய பூர்வாச்சாரியர்களும் ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியகுன்னு ராமராஜ்யம் ராமராஜ்யம் அதைத்தான் பிரதானமாக நம்முடைய முன்னோர்கள் பார்த்திருந்ததா. அப்படிப்பட்ட ராமச்சரித்திரத்தை பார்த்தோம். இதெல்லாமே சூரிய வம்சம். அந்த சூரிய வம்சத்திலே இன்னும் இன்னொன்று என்னவென்றால் இஷ்வாக்குடைய குல நிலையைதான் இதெல்லாமே. அந்த இஷ்வாக்கு குலத்திலேயே நிமிங்கிற ஒரு ராஜா பிறந்தான். அந்த இஷ்வாக் பல பல புத்திரர்கள் இருக்கா. அந்த வம்சத்திலே நிமி என்ற ராஜா பிறந்திருக்கானோ, அந்த நிமி இப்ப நிமியுடைய வம்சத்தை தான் சொல்ல போறார். அப்பன்னா சீதையுடைய வம்சமும் அதுல வரப்போறது. நிமி சீதைக்கு முற்பட்டவர். கிட்டத்தட்ட 6 தலைமுறைக்கு முன்னாடி நிமின்னு பேரு. அந்த நிமிங்கிற ராஜா, அவருடைய சரித்திரத்தை பார்க்கணும்னு நேற்று காலக்ஷேபத்துல நம்ம பார்த்தோம். அந்த நிமி ராஜா புத்திரபாக்கியம் இல்லை, அவருக்கு சந்தான பிராப்தி இல்லை. சந்தான பிராப்தி இல்லாதபடியாலே புத்திரகாமேட்டி யாகம் பண்ணணும்னு நினைத்து கொண்டு வசிஷ்டாச்சாரிய கேட்க, வசிஷ்டரும் இதோ நான் ஏற்கனவே இந்திரனுக்கு ஒப்புக்கொண்டுள்ளேன், அந்த முடித்தவுடனே உனக்கு வந்து செய்கிறேன் அப்படின்னு தெரிவித்தார். எப்பொழுது முடியும் என்றால் 500 வருஷங்கள். 500 வருஷம் சடக்கனை முடிச்சுட்டு வந்து உனக்கு வந்து பண்ணி தரேன்னார். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், 500 வருஷம்னா என்ன சுவாமி சாமானியமானா? இது நடந்தது திரேதா யுகத்துல.
நாம கலியுகத்துல இருந்துருக்கோம். திரேதா யுகத்துல ஒருத்தரும் 40,000 வருஷம் 50,000 வருஷம் இங்க இருப்பார்கள். அதனால 500 வருஷம் ஒரு பொருட்டாகவே இருக்காது அப்படின்னு தெரிவித்தார். இருந்தாலும் இவருக்கு பொறுமை இல்லை. நிமி என்கிற ராஜாவுக்கு பொறுமை இல்லை. பொறுமை இல்லாதபடியால் என்ன பண்ணார்? மற்ற ரிஷிகளை வைத்துக் கொண்டு பத்திரகாமேட்டி யாகத்தை பண்ணினார். இந்த செய்தி அவருக்கு தெரிஞ்சது. யாருக்கு? வசிஷ்டாச்சாரியருக்கு. உடனே கோபித்துக் கொண்டார். கோபித்துக் கொண்டு, நான் சொல்லியிருக்க செய்தியும் நீ இன்னொருத்தரை வைத்துக் கொண்டு பண்ணினாயே, பிடிசாபம் என்று சபித்து விட்டார். என்ன சபித்தார் என்றால், நிர்தேகனாக போக வேண்டியது. நிர்தேகனாக போனா தேகமற்று போவாய், அசரீரி, சரீரம் இல்லாமல் அசரீரியாக திரிவாய் என்று சொன்னார். உடனே கீழே விழுந்துட்டார். அப்ப உடனே அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் என்ன பண்ணார்னா, ஓ இந்த மாதிரி வியாசமாக இந்த மாதிரி வசிஷ்டாச்சாரியர் பண்ணிட்டாரே, அவர் பண்ணது எங்களுக்கும் அந்த சக்தி உண்டு, உங்களுக்கு நான் மறுபடியும் சரீரத்தை கொடுக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சா. அப்ப தடுத்துட்டார் நிமி. ஏன் தடுத்தார்னா, எத்தனை தூரம் வசிஷ்டாச்சாரியர் என்ன கோபிச்சிட்டாருன்னா, இனிமே நான் இந்த லோகத்தில் வாழ்வதற்கு அர்த்தமே கிடையாது. அதனால இது இப்படியே இருக்கட்டும் சொல்லி விட்டுட்டார். இருந்தாலும் நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும். என்ன காரியம் என்றால், கண்ணி மேய்க்கிறார் இல்லையா, அந்த கண்ணி மேய்க்கிற சமயத்துல நான் அந்த நிலையில நான் இருக்கணும், அந்த அந்த சந்தர்ப்பத்துல நான் இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார். அப்படியே ஆகட்டும் சொன்னார். அதற்குத்தான் நிமிஷம்னு பேரு. கண்ணி மேய்க்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்துக்கு தான் நிமிஷம்னு பேரு. ஆனா நம்ம நிமிஷம்னா 60 வினாடின்னு வச்சுட்டு இருக்கோம். ஆனா இது புராண காலத்துக்கும் இப்ப இருக்கக்கூடிய நிலைக்கும் மாறுபாடு உண்டு. அப்ப திருட்டி, லவம் இதெல்லாம் காலக்கணக்குக்கு உண்டான. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வினாடி இருக்கணும், வினாடியையே 100 பாகமா ஆக்கினான்னு வச்சுக்க சுவாமி. 60 வினாடி ஒரு நிமிஷம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த கண்ணிமைக்கக்கூடிய ஒரு நிலைதான் நிமிஷம், புராணக்காரர் சொல்றது. ஆனா நிமிஷம்னா நாம என்ன வச்சுருக்கோம், 60 வினாடி அப்படின்னு 60 எண்ணிக்கை பண்ணியாச்சுன்னா ஒரு நிமிஷம் ஆயிடுத்துன்னு, ஒரு நிமிஷம் ஆயிடுத்துன்னு இருக்கோம். அதே மாதிரி 60 நிமிஷங்கள் 1 மணி நேரம் சொல்றோமோ, அந்த கணக்கை இங்க எடுக்கல. புராண கணக்கு வேறு, இப்ப நம்ம வைத்துக் கொண்டு இருக்கிற கணக்கு வேறு. ஆனா இப்ப நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடிய கணக்கு என்ன, நிமிஷம்னா 60 வினாடி. ஒவ்வொரு வினாடி இதுல ஒரு சில, ஆனா அந்த வினாடியே 100 பாகமா ஆக்கக்கூடிய தன்மை கூட இப்போது உண்டு. இது முன்னாடியே புராணத்திலேயே இருக்கு. அதுக்குதான் திருட்டின்னு பேரு, லவம்னு பேரு. திருட்டி லவம்னு பேரு. ஏன்னா இன்னைக்கு போட்டி எல்லாம் போடுறாங்க 4 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது ஓட்டப்பந்தய போட்டி, சைக்கிள் போட்டி இதெல்லாம் வைக்கிறாங்கன்னா, அவெல்லாம் முதல் பரிசு வாங்கறச்சே இந்த வினாடிக்குள்ள அந்த வினாடியையே ஒரே வினாடி தான் இருக்கும், 3 பேர் வந்திருப்பா. ஆனா அந்த ஒரே வினாடியே 3 பேர் வந்திருந்தாலும் 3 பரிசு கொடுத்திருப்பா. முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம். அந்த வினாடிக்குள்ளே 100 பாகமாக பிரித்து, அந்த பாகத்துக்குள்ளே இவர் முன்னாடி வந்தார், இவர் பின்னாடி வந்தார், அதற்கும் பின்னாடி வந்தார் தெரிவிக்கிறார் இல்லையா. இந்த கணக்கெல்லாம் முதலிலேயே புராணம் உண்டு, புராணத்துல பூர்ணமா உண்டு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆக நிமி மகாராஜா, அந்த மிகினி மகாராஜான்னா அவர் தான் தெரிவிக்கிறார், கண்ணியமைக்குள்ள நான் இருக்கிறேன்னாரு. அப்ப தேகம் அற்று போயிடுத்து, தேகமே இல்லாம போயிடுத்து. இப்ப ரிஷிகள்லாம் பாக்குறார், ஓ ராஜா இல்லையே, சரீரம் இல்லாம ராஜா இருக்க முடியுமா? ஆனா இருக்கார் ராஜா, சரீரம் இல்லாம ராஜா இருக்க முடியாது. அதனால ரிஷிகள்லாம் பார்த்து என்ன பண்ணா, அந்த ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்கு ராஜா வேணும். அதனால நிமியுடைய தேகம் இல்லாமல் போனார் இல்லையா, அதனால அவரை கடையிறா, அந்த நிதியை கடையிறா. கடையிறதுன்னா என்ன அர்த்தம்னா, மந்தனம் மந்தனம்னு சொல்ல சம்ஸ்கிருத பாஷையில. கடையிறதுன்னா மந்தனம். அந்த கடையிறா இல்லையா, அந்த கடைதல், அந்த கடைந்தபடியாலே அந்த ஊருக்கு மிதிலான்னு பேரு. இது இன்னைக்கு நேபாளத்துல இருக்கு, மிதிலா. மிதிலா என்கிற பேரு எதனால ஏற்பட்டதுன்னா, நிமி என்கிற ராஜா நிர்தேகனா போயிட்டார். அப்படின்னா சரீரம் இல்லாம போயிடுத்து, வசிஷ்டாச்சாருடைய சபித்தபடியாலே. அதற்கு மேற்கொண்டு அந்த நிமியுடைய ராஜாவை நன்னா அவருடைய சரீரத்தை நன்னா கடைந்து எடுத்து, அதுல ஒருத்தர் பிறந்தார், ஒரு பிள்ளை பிறந்தான். அந்த பிள்ளை பிறந்தபடியாலேயே அவருக்கு ஜனகன்னு பேரு. அப்பன்னா ஜனகன்னா சீதையுடைய தகப்பனாரா? அது இல்ல, ஜனகனே 6 ஜனகன் இருக்காங்க.
நிதானமா சொல்றேன். என்னன்னா, நம்ம ஜனக மகாராஜனை சீதையுடைய தகப்பனான்னு சொல்றோமோ உண்மைதான். ஆனா அதுல 6வது தலைமுறைய ஜனகன் தான் சீதையுடைய தகப்பனார். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சீதையுடைய தாத்தா, சீதையுடைய முத்தாத்தா, சீதையுடைய கொள்ளு தாத்தா, இப்படியே போயிட்டே இருக்குமே தவிர, அப்ப ஜனகனே முதல் ஜனகனே சீதையுடைய தகப்பனார்னா கிடையாது. 6வது ஜனகன் தான். அந்த 6வது ஜனகனுக்கு என்ன பேருனா சீலத்வஜ ஜனகன்னு பேரு. அப்ப சீதையுடைய தகப்பனார் பேருன்னு சொன்னா ஜனகன்னு சொல்லாம சீலத்வஜ ஜனகன்னு சொல்லியாச்சுன்னா சரியா பாகவதத்தை பார்த்திருக்கான்னு அர்த்தம். சீலத்வஜ ஜனகன்னு பேரு. அதே போல இந்த இடத்த கடையிறாலும் இந்த நெமியுடைய சரீரத்தை கடையும் போது அந்த கடைந்த போது வந்த இடம் இருக்கிறபடியால அதுக்கு மித்திலான்னு பேரு. அதே போல அவர் கிட்ட இருந்து ஒரு பிள்ளை பிறந்துட்டானோ அந்த பிள்ளைக்கு பிறந்தபடியா ஜனகன்னு பேரு. இப்ப சீதைக்கு 3 பேர் வந்திருக்கு. அதாவது விதேகனுக்கு பிறந்தபடியாலே, விதேகன்னு சரீரம் இல்லாம இருக்குது நிர்தேகன். விதேகனுக்கு பிறந்தபடியாலே வைதேகினி பேரு சீதைக்கு. ஜனக மன்னனுக்கு பிறந்தபடியாலே ஜானகின்னு பேரு. மிதிலா தேசத்தில் பிறந்தபடியாலே மைத்திலின்னு பேரு. சீதைக்கு இந்தந்த பேரு ஜானகி, மைத்திலி, வைதேகி. வைதேகின விதேகனுக்கு பிறந்தபடியாலே, விதேகனுக்கு நேரடியா பிறக்கல. விதேகனுக்கு இருந்து என்னாச்சு 6 தலைமுறை. அதுக்கப்புறம் 6 ஜனக மகாராஜா வந்திருக்கா. 6 ஜனக மகாராஜா கடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சீலத்வஜ ஜனகனுக்குத்தான் சீதா அவதாரம் பண்ணிருக்கா. அது கூட என்ன பூமி பிராட்டியான பூமியில தான் அவதாரம் பண்ணா. நேரடியா கர்ப்பவாசம் இருந்து அவதாரம் கிடையாது. எப்படி அவதாரம் பின்னாடி சொல்றேன். எது சொல்ல வந்தேன்னா, அப்ப விதேகனுக்கு சீதை பிறந்தபடியாலே, விதேகனுக்கு நேரா கிடையாது, அந்த வம்ச பாரம்பரியத்துல பிறந்தபடியாலே வைதேகின்னு பேரு. ஜனக மன்னனுக்கு பிறந்தபடியாலே, இது ஜனக மன்னனே சீலத்வத ஜனகன். ஜனக மன்னனுக்கு பிறந்தபடியாலே ஜானகின்னு பேரு. மிதிலா தேசத்தில் பிறந்தபடியாலே மைத்திலின்னு பேரு. இந்த 3 பேர் கிடைச்சிச்சு. ஆக நிமி மகாராஜாவை கடையம்போடு பிறந்ததுதான் மிथिलाன்னு பேரு. அப்ப பிறந்தபடியாலே அந்த குழந்தைக்கு ஜனகன்னு பேரு. தேகம் இல்லாமல் இருந்தபடியாலே விதேகன்னு பேரு. ஆக அப்ப விதேகன்னு பேர் இருக்கிறபடியாலே அவள் பெண்ணானபடியாலே வைதேகி. அவள் பெண்ணன்னா நேரடியா விதேகனுக்கு பெண் அல்ல. அதற்கு பிறகு பல தலைமுறைகள் கழித்துதான் சீதையே பிறந்திருக்கா. பல தலைமுறைகள் சீதையே பிறந்தா. அப்படி இருக்கா. அப்ப இதுதான் தெரியும். அப்ப சீதையுடைய தந்தை பேர் என்ன சுவாமி? சீலத்வத ஜனகன்னு பேர். அப்ப அவனுக்கு முன்னாடி 6 அரசர்கள் ராஜ்ய பரிபாலம் பண்ணிருக்கா. அந்த 6 அரசர்களுக்கும் பேரும் ஜனகன் தான். அந்த 6 அரசர்கள் பேரும் ஜனகன். ஏன்னா விதேகன் இடத்திலிருந்து வந்துட்டோனும், அவனுடைய சரீரத்தை கடைந்தபடியால் வந்ததனும், அதனால ஜனகன். அந்த விதேகத்திலிருந்து அந்த தேசம் வந்ததனும், அதனால மித்திலா. நிமி என்கிற ராஜா இடத்துல கடைந்தபடியால் மித்திலான்னு பேர். இப்ப சீதைக்கு 3 பேர்கள் கிடைச்சிருது. வைதேகி, மித்திலா. அதே நேரத்துல சீதா எப்படி வருதுன்னு பின்னாடி சொல்றேன். வைதேகி, அதற்கு அடுத்தபடியாக அவளுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு பேர் என்னது? சீதைக்கு இன்னொரு பேர் முதல் பேர் வைதேகி, அடுத்து ஜானகின்னு பேரு, ஜானகி என்ற பேரு, அப்புறம் மைத்திலின்னு பேரு. இந்த 3 பேர் வந்து சரி. இப்ப ஜனகருக்கு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லை. இப்ப ஜனகன் வரைக்கும் வந்துட்டோம். இந்த சீதையுடைய தகப்பனார் பேர் வந்து சீலத்வத ஜனகன்னு பேரு. இந்த ஜனகனுக்கு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாதபடியாலே அவர் என்ன பண்ணார்? புத்திர காமேட்சி யாகம் பண்ணணுமோ, அதுதான் குழந்தைக்கு உண்டான. அந்த காலத்துல தான் நிறைய பண்ணுவா. இது வந்து திரேதாயுகத்துல நடந்துட்டு இருக்கு. பண்ணபடியாலே புத்திர காமேட்சி யாகம் பண்ணணுமோ. அப்ப புத்திர காமேட்சி யாகம் பண்ணணும்னாலே அதுக்கு யஜ்ஞசாலையிலும் உழவணும். யஜ்ஞசாலை உழவணும். அந்த உழவன்றதுக்காக கலப்பையை கொண்டு போறார். யஜ்ஞசாலை உழுவதற்காக கலப்பையை உழ ஆரம்பிக்கிறார். அந்த கலப்பையை உழ ஆரம்பிக்கிறாரும் சீதா லாங்கல பத்ததி.
சீதா லாங்கல பத்ததி, கலப்ப நுனி இருக்கணும். அந்த நுனி அப்படியே கோடா போறது. நீங்க பாத்துருக்க விவசாயத்துல நீங்க பாத்திருப்பேன். கலப்ப நுனி அப்படியே கோடா போயிருந்தோம். அந்த கோடா போகக்கூடிய அதற்குத்தான் சீதான்னு பேர். கலப்ப நுனி, அந்த கலப்ப நுனியை வைத்துக் கொண்டுதான் உழவனும். அந்த கலப்ப நுனி போறக்கூடிய கோடு இருக்கு இல்லையா, அந்த அதற்குத்தான் சீதான்னு பேரு. அந்த கோடு என்ன பண்ணிட்டு ஒரு இடத்துல தட்டி நின்று, அந்த தட்டி நின்னுட்டு அந்த நின்ற இடத்திலே பிறந்தபடியாலே அவளுக்கு சீதைன்னு பேரு. அப்பனா என்ன பேரு? கலப்பை போறது. கலப்பை எதுக்காக? புத்திரகாமேட்டி யாகம் பண்ணணும். புத்திரகாமேட்டி யாகம் பண்றதுக்காக யஜ்ஞசாலையின என்னன்னா கடையிடமனும், அதை அவிழமனும், அதை கடையறதுக்காக என்ன பண்ணார்? கலப்பையை கொண்டு போனார். அந்த கலப்பைய நுனி போயிட்டே இருக்கு. போயிட்டே போய் ஒரு இடத்துல போய் தட்டி நின்றுட்டு அந்த நின்ன இடத்துல அந்த பூமியிலே பிறந்தபடியாலே சீதைன்னு பேரு. ஆக மொத்தம் சீதைக்கு 4 பெயர், பிரசித்தமான பெயர். சீதைக்கு 4 பெயர்: வைதேகி, ஜானகி, மைத்திலி, சீதா. இந்த 4 பெயர்களுக்கு என்னென்ன காரணம் பார்த்துட்டோம். வைதேகி விதேகனுடைய பெண்ணாக இருக்கிறபடியால வைதேகி. ஜானகி ஜனகனுடைய பெண்ணாக இருக்கிற ஜானகி. மைத்திலி மிதிலா தேசத்துல பிறந்தபடியால மைத்திலி. சீதா சீதா லாங்கல பத்ததி என்று சொல்லக்கூடிய கலப்பையுடைய நேர்கோட்டுக்கு போய் டங்குன்னு இடித்து அந்த இடத்துல பிறந்தபடியாலே அவங்க சீதான்னு பேர். சரி சுவாமி, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு சுவாமி. ராமனுக்கு ஏன் ராமன் பேர் வந்துட்டு? சீதைக்கு 4 பேருக்கு பெயர் காரணம் சொல்லிட்டேன். ராமனுக்கு ஏன் ராமன் பேர் வந்துட்டா? ரமயச்சீதி ராமகா, ரமயச்சீதி ராமகா. காண்பவர்களின் மனத்தை ஆனந்தப்படுத்துகிறான் ராமன். ராமனை சேவிச்சோன்னு நமக்கு மனசுல ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தப்படுத்துறா ராமனம். ராமன் அதாவது ரமயச்சீதி ராமகா. ராமனம் ரமணன்னா ஆனந்தம். ஆனந்தம். அவர் திருமேனை சேவிச்சாலே அத்தனை ஆனந்தம். அந்த அழகை பார்த்தாலே அத்தனை ஆனந்தம் வந்துடுமா அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதனால அந்த ஆனந்தத்துக்காகத்தான் ராமன். இந்த பேரையும் வசிஷ்டாச்சாரிய தான் வச்சார். இந்த பேரையும் வசிஷ்டாச்சாரிய தான் வச்சார். இதோடு சூரிய வம்சம் முடிஞ்சுள்ளது. இதோடு சூரிய வம்சம் முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் சந்திர வம்சம். புராணம் பஞ்சலட்சம்னு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். அப்படின்னா வம்சங்களுடைய சரித்திரம் சொல்லணும். அங்கங்க வம்சங்கள் மாறிண்டே இருக்கும். புராணம் என்பது மிக பெரியது, ரொம்ப பெரியது. அது நமக்கே சில இடத்துல குழப்பமா விடும். அந்த மாதிரி சில தேவைகள்லாம் வந்து வேற வச்சு சொல்றேன். அப்ப இப்ப வம்சங்களுடைய சரித்திரம் சொல்லணும். இப்ப சூரிய வம்சம் முடிஞ்சிருத்து. இப்ப என்ன பண்ணணும்? சந்திர வம்சம். சரி, 2 வம்சத்தார்களும் பிரம்மாவிடம் தான் பிறந்திருக்காங்க. பிரம்மாவிடம் பிறந்தவர்கள் தான் சூரிய வம்சத்தவர்களும் சந்திர வம்சத்தவர்களும். இப்ப முதல்ல சந்திரன் பிறந்தான். அந்த சந்திர வம்சத்தில் இனிமே கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். நிறைய ராஜாக்களுடைய பேர் வரும், கிடுகிடுன்னு வந்துட்டே இருக்கும். நிறைய ஸ்கிப் பண்ணிட்டே வர போறோம். அந்தந்த ராஜா என்ன பண்ணார் ஏது பண்ணார்னா பார்க்க போறது இல்லை. நேரா எங்க வர போறோம்னா நம்ம பரசுராமுடைய சரித்திரத்துக்கும் விஸ்வாமித்திரோட சரித்திரத்துக்கும் வர போறோம். அது என்னமா சுவாமி இருந்ததுன்னா சந்திர வம்சம். அந்த சந்திர வம்சத்தில் உதித்தவர்கள் தான் முதல்ல சந்திர குரூரவா அப்படின்ற ஒரு பிறந்தார். சந்திர குரூரவன். அந்த குரூர வம்சத்தில் பிறந்தவர் தான் குசாம்பவன். குசாம்பவன் பேரு. அந்த குசாம்பவனுக்கு காதின்னு ஒரு பெண்ணு பிறந்தார். ஆக சந்திரவம்சம். அந்த சந்திரவம்சம் தான் பிரம்மா தான் சிருஷ்டித்தார் சந்திரவம்சத்தை. சந்திரவம்சத்துல குரூரவன் பிறந்தான். குரூரனுக்கு பிறந்ததுதான் காதின்னு பேரு. காதின்னு பேரு. இப்ப நம்ம காதி சரித்திரத்தை தான் பார்க்க போறோம். ஆச்சரியமான சரித்திரம். இந்த சரித்திரம் என்னன்னா, காதியின் சரித்திரத்தை பார்த்தா விஸ்வாமித்திரர் எப்படி பிறந்தார், பரசுராமர் எப்படி பிறந்தார், இதை தெரிஞ்சுக்கலாம். காதியுடைய சரித்திரத்தை பார்த்தா இது தெரிஞ்சுக்கலாம். என்ன ஆக ராமன் சூரிய வம்சத்தில் பிறந்தான். அதே போல காதி, விஸ்வாமித்தர் இவர்கள்லாம் என்ன பண்ணார்? சந்திர வம்சத்தில் பிறந்தார்கள். சரி சுவாமி, பரசுராமனும் சரித்திரமும் பார்க்க போறோம். இப்ப காதி இருக்கா இல்லையா,
காதிக்கு ஒரு 2 மனைவி. காதிக்கு ஒரு மனைவி, மனைவிக்கு ஒரு பெண் பிறந்தது. காதிக்கு ஒரு மனைவி, அந்த மனைவிக்கு ஒரு பெண் பிறந்தது. அவளுக்கு சத்தியவதின்னு பேர். காதி யாரு? குசாம்பவனுக்கு பிறந்தவன் தான் காதின்னு பேர். காதி என்பவர் பிறந்தார். அந்த காதிக்கு மனைவி, அந்த மனைவிக்கு ஒரு பெண்ணு பிறந்திருக்கு. அந்த பெண்ணுக்கு தான் சத்தியவதின்னு பேர். இந்த கதையை கொஞ்சம் நீங்க நல்லா கேட்கணும். ஏன் சொல்றேன்னா, இந்த கதையை சொல்லும் போது அப்படியே ஒரு குழம்பி போறாம இருக்கும். இன்னும் சுவாமி வேற மாதிரி பேசிட்டே இருக்க, வேற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அப்படியே குழப்பறாம இருக்கும். ஒன்னும் குழப்பம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு குழப்பாதபடி சொல்லிட்டு இருக்கேன். வாங்க. ஆக சந்திரவம்சம், அந்த சந்திரவம்சத்துல முதல்ல சந்திரனுக்கு குரூரவா பிறந்தான். குரூரவனுக்கு குசாம்பவன் பிறந்தான். குசாம்பவனுக்கு காதி பிறந்தார். காதியின் மனைவியும் 2 பேரும் வந்து கொண்டிருக்க, நம்ம காதியும் அவருடைய மனைவியும் 2 பேரும் வந்து கொண்டிருக்க, அவர் வாழ்ந்துட்டே இருக்கா. வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஒரு பெண் பிறந்தான். அந்த பெண்ணுக்குத்தான் என்ன பேரு? சத்தியவதின்னு பேரு. இதெல்லாம் நடந்தது எது? திரேதாயுகத்துல. அந்த பெண்ணுக்கு சத்தியவதின்னு பேரு. அந்த சத்தியவதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆனா இவாளெல்லாம் சத்திரியர்கள். அந்த சத்தியவதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணா, ஒரு ரிஷிகர்னு ஒரு பிராமணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அன்னைக்கே உண்டு போட்டுக்கு மாற்று. இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதியோட அந்த ஜாதிக்காரன் இன்னைக்கு பண்றான்னு அன்னைக்கே உண்டு. அப்ப இந்த ரிஷிகர்ங்கிற ஒரு பிராமணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. யாருக்கு? காதியுடைய பெண்ணை சத்தியவதியை ரிஷிகரின் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. ரிஷிகரும் சத்தியவதியும் நன்னா கொடுத்துட நடத்திட்டு தான் இருந்தா. ஒரு குறையும் இல்லை, நன்னா நடந்திருந்திருக்கா. அப்ப ஒரு நாள் என்ன பண்ணா, சத்தியவதியுடைய தாயார் காதி, தாயார்னா காதியின் மனைவி, சத்தியவதியுடைய தாயாரும் காதியும் 2 பேரும், அவருடைய பெண்ணு தானே சத்தியவதி, பெண்ணையும் மாப்பிள்ளை யாரு? ரிஷிகர்னு பேரு. ரிஷிகர் என்கிற பிராமணன், ரிஷி அவர். அவர் 2 பேரும் எப்படி நல்லா கொடுத்து பண்றாலும் நல்லா இருக்காதான்னு சொல்லி நேரா அவளை போய் பார்த்துட்டு வரலான்றதுக்காக கிளம்பி போனவொடனே அவ பார்த்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கா, சௌக்கியமா இருக்கும், ஒரு உரையும் இல்லை, நல்லா தான் இருக்கான்னா. இருந்தாலும் காதியுடைய மனைவி இருக்கா இல்லையா, அந்த மனைவிக்கு ஒரு குறை. மனைவிக்கு ஒரு குறை. என்ன குறைன்னா, சரி சுவாமி, நமக்கு ரொம்ப நாளா பெண் குழந்தை மட்டும்தான் பிறந்திருக்கு, ஆண் குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சு. சாமான்யமா கல்யாணம் ஆயிடுத்துனாலே அந்த கல்யாணம் ஆகி, அதான் கல்யாணம் என்னது, பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுத்துனாலே அநேகமா அந்த பெண்ணுடைய தாயாரோ தகப்பனாரோ இனிமே பிள்ளையை பெறக்கூடிய ஒரு தன்மை லோகத்துல அநேகமா இருக்காது. ஆனா இந்த காதியுடைய மனைவிக்கு ஒரு ஆசை இருந்தது. தனக்கு பெண் பிறந்திருக்கா சத்தியவதின்னு. அந்த சத்தியவதியை ரிஷிகருங்கிற பிராமணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, பெண் குழந்தை தானே எனக்கு பிறந்திருக்கா, எனக்கு ஆண் குழந்தை பிறக்கலையே. ஏன்னா ஆண் குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும். ஏன்னா சந்ததி விருத்தி ஆகணும்னா ஆண் குழந்தை தானே, பெண் அங்க போயிட போறா. அப்ப நம்முடைய சந்ததி விருத்தி ஆகாதனோ. இன்னைக்கு நிறைய பேர் அந்த நிலையில இருந்துருக்கா, பெண் குழந்தை தான் சுவாமி இருந்திருக்கு, எங்க சந்ததி விருத்தி ஆகல, அவ சந்ததி விருத்தி ஆகிட்டு இருக்கு அப்படி சொல்றாலும் அந்த நிலை அன்னைக்கே உண்டு. அப்ப சந்ததி விருத்தி ஆகிறதுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டா. சரி சுவாமி, அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒண்ணுமில்ல, ரிஷிகர் இருக்காருனோ, உயர்ந்த பிராமணோத்தர் தானே, அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு பண்ணி எனக்கு ஆண் குழந்தை பிறக்கும்படியான ஒரு பண்ணையை ஏதோ ஒண்ணு கொடுத்து எனக்கு பிறக்கும்படியான ஒரு தன்மையை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரான்னு சொல்லி தன்னுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய சத்தியவதி கிட்ட இதை கேட்கிறார். யார் கேட்கிறா? சத்தியவதிய தாயார், காதியுடைய மனைவி. அவ கேட்கிறா, என்ன கேட்கிறா? எனக்கு உங்க மாப்பிள்ளை நன்னா ரிஷியா இருக்கார், நிறைய யாக யஜ்ஞங்களா பண்ணிட்டு இருக்கார், அவர்கிட்ட நிறைய சாமர்த்தியம் இருக்கு, அவர் எது பண்ணாலும் நன்னா பழிக்கிறது, அதனால அவர்கிட்ட எனக்கு ஆண் குழந்தை வேணும், எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சரி, நேரம் இவரும் என்ன பண்ணா, இந்த சத்தியவதி தன்னுடைய பர்த்தாவாக இருக்கக்கூடிய ரிஷிகர், அந்த ரிஷிகர்கிட்ட போய் கேட்கிறார்,
என்ன கேக்குறா, இந்த மாதிரி எங்களோட தாயார் கேட்டிருக்கா, அதே போல நமக்கும் ஒரு குழந்தை வேணும், இந்த ரெண்டுக்கும் சேர்த்து பாயாசமான ஒரு சரு, அந்த சருவை நீங்க கொடுத்தேன்னா அதை நாங்க சாப்பிட்டுட்டு என்னுடைய தாயாரும் கர்ப்பவதி ஆவா, நானும் கர்ப்பவதி ஆவேன், எனக்கும் குழந்தை பிறக்கும், என்னுடைய தாயாருக்கும் குழந்தை பிறக்கும். ஏன்னா தாயாருக்கு இந்த ஆசை இருக்கணும், குழந்தை பிறக்கணும் பிரார்த்திக்கிறா ரிஷிகர்கிட்ட இந்த சத்தியவதி. உடனே ரிஷிகர் என்ன சொன்னார், சரி பண்றேன், நல்லா தானே இருக்கு. சரி, ஏன்னா சத்தியவதி சத்திரியன், சத்தியவதியுடைய பர்த்தா ரிஷிகர் என்பது பிராமணர். நல்லா படிச்சுக்கணும், சத்தியவதி சத்திரியன், சத்தியவதியுடைய பர்த்தா ரிஷிகர் பிராமணர். அதேனால காத்தியுடைய மனைவி சத்தியவதியோட தாயார் இவெல்லாம் சத்திரியர்கள். அப்ப இவர் என்ன பண்ணார், 2 பாயாசம் தயார் பண்ணார். சருன்னா அதை சாப்பிட்டா இவருக்கு கர்ப்பம் ஆகும். அப்ப 2 பாயாசம் தயார் பண்ணார். யாரு, ரிஷிகர். ஹோமம் பண்ணி அதற்குண்டான என்னென்ன காரியங்களோட அதெல்லாம் பண்ணி 2 பாயாசம் தயார் பண்ணி தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சத்தியவதி கிட்ட கொடுக்குறார். ஏ சத்தியவதி, இது 2 கொடுத்துருக்கேன், இந்த பக்கம் இருக்கிறது உன்னுடைய தாயாருக்கு கொடுக்கணும், இந்த பக்கம் இருக்கிறது நீ சாப்பிடணும், இதை நீங்க மாத்தி சாப்பிடப்படாது, மாத்தி சாப்பிட்டா பெரிய வம்பு வந்துடும். அதனால இந்த பக்கம் இருக்கிறது நீ சாப்பிடணும், இந்த பக்கம் இருக்கிறது நீ சாப்பிடணும் அப்படின்னு சொன்னார். ஏன் 2ஆ பிரிச்சாருன்னா, இவரோ பிராமணோத்தமர், பிராமணோத்தமனுக்கு தகுந்தா போல பிள்ளை பிறக்கணும். அப்பனா சாத்விக சிரத்தையோடு, நல்ல வேதாந்த விசாரங்கள் பண்ணக்கூடிய ஒரு சிரத்தையோடு, இந்த மாதிரி ஒரு நிலையோடு குழந்தை பிறக்கணும். யாருக்கு, ரிஷிகர் என்று சொல்லக்கூடிய சத்தியவதிக்கு ரிஷிகருக்கும். ஆனா அந்த பக்கம் காத்தியுடைய மனைவி இருக்காளே சத்தியவதியுடைய தாயார், அவளுக்கு சத்திரியன் வேணும். அப்ப வீர தீர செயல்களை செய்யக்கூடிய நல்ல கோபம் வரக்கூடிய ஒரு தன்மையோடு அங்க குழந்தை பிறக்கணும். அப்பதான் ராஜ்ய பரிபாலம் பண்ண முடியும். சத்திரியன்னு சொன்னாலே ராஜ்ய பரிபாலம் பண்றதுக்கு, பிராமணன்னு சொன்னாலே அறுதொழில் அந்தணன். அறுதொழில் அந்தணன் கோயில் காரியம் என்ன, சாஸ்திர காரியம் என்ன, தர்ம காரியங்கள் என்ன, யஜ்ஞங்கள் யாகங்கள் என்ன, அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை பிராமணனுக்கு. ஆனா சத்திரியன்னு சொன்னா ராஜ்ய பரிபாலம் பண்ணணும். எங்கெங்க சண்டையோ அங்க சண்டனும். அது மாத்திரம் என்ன, கோபம் நிறைய இருந்தா தான் மற்ற தேசத்து ராஜா வந்தா எதிர்த்து வந்தா கூட கோபித்து கொண்டு அதை ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கணுமானோ. அதனால 2 தனித்தனியா பாயாசம் சரு ஏற்பாடு பண்ணார். யாரு, ரிஷிகர் என்று சொல்லக்கூடிய பிராமணோத்தமர் சத்தியவதியுடைய பக்தா. பண்ணிட்டு நேர சத்தியவதியை கொடுத்துட்டார். அவளும் வாங்கி வச்சுட்டார். வாங்கி வச்சுட்டு தனித்தனியா 2 கையில வச்சுட்டா. நேர தாயாட்ட போனா, தாயாட்ட போய், தாயே இதோ இந்த இடத்துல இங்க ஒண்ணு வச்சிருக்கேன், இங்க ஒண்ணு வச்சிருக்கேன், இது என்னுடையது, இது உன்னுடையது அப்படின்னு சொல்லி அவளுக்கு நல்லா பொறுமையாக. ஏன்னா உன்னுடையது வேறு என்னுடையது வேறு, 2 மாற்றப்படாது அப்படின்னு சொல்லிட்டு 2ம் வெவ்வேறு இடத்துல வைத்து விட்டு தாயாருக்கும் எது நீ சாப்பிடணும், எது நான் சாப்பிடணுன்றது சரியா சொல்லியாச்சு. சொல்லி முடிச்சுட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. இப்ப காத்தியுடைய மனைவி, அதாவது சத்தியவதியுடைய தாயார் நினைக்கிறார். என்ன நினைக்கிறான்னா, என்னதான் இருந்தாலும் ரிஷிகர் சத்தியவதியுடைய பர்த்தா தன்னுடைய மனைவிக்கு நல்லதா இருக்கணும். என்ன இருந்தாலும் காத்தியுடைய மனைவி ஒண்ணும் அவ்வளவு பந்து ஒண்ணும் கிடையாது, மாமியார் அவ்வளவுதானே. தவிர என்னதான் மாமியாரை காட்டிலும் அது மனைவிக்கு தானே பிராதானியம் கொடுப்பா. அப்ப தன் மனைவிக்கு நல்லா ஒரு சகு பண்ணியிருப்பார், பாயாசத்தை பண்ணியிருப்பார், எனக்கு சுமாரா பண்ணியிருப்பார் என்கிற எண்ணம், தீய எண்ணம். அந்த தீய எண்ணத்தை வைத்துக் கொண்டு என்ன பண்ணிட்டா, இந்த காட்சியுடைய மனைவி என்ன பண்ணிட்டான்னா, சட்டுன்னு என்ன பண்ணிட்டா, தனக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த பாயசத்தை, அந்த சருவை தன்னுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய சத்தியவதிக்கு எடுத்து வச்சுட்டு, சத்தியவதிக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த சருவை பாயசத்தை தான் எடுத்து சாப்பிட்டுட்டா. அதே இப்ப இந்த விஷயம் சத்தியவதிக்கு தெரியாது. தெரியாதபடியால் அவ என்ன பண்ணா, அவளும் நம்ம தான் இதை எடுத்து வச்சிருக்கோம், இந்த நம்மளும் தான் அப்படின்னு சொல்லி அவளும் சாப்பிட்டா. சாப்பிட்ட உடனே 2 பேரும் கர்ப்பம் தரிச்சா. 2 பேரும் கர்ப்பம் தரிச்சா. இப்ப அந்த கர்ப்பம் தரித்த உடனே அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கர்ப்பத்தை பார்க்கிறார் ரிஷிகர். அதாவது சத்தியவதியுடைய பிராமணர் பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு ஏதோ சந்தேகம் வந்துடுச்சு.
பெண்ணே என்ன பண்ணினாய்? சரு என்று சொல்லக்கூடிய பாயசத்தை என்ன பண்ணினாய்? நான் சொன்ன பிரகாரம் தானே நீ சாப்பிட்டிருக்க, இல்ல மாத்தி சாப்பிட்டிருக்கியா? ஏன்னா இவருக்கு அந்த கர்ப்பத்தை பார்த்த உடனே இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. ரிஷிகருக்கு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்தபடியாலே நான் சொன்ன பிரகாரம் தானே நீ சாப்பிட்டிருக்கேன்னு கேட்டிருக்கார் ரிஷிகர் தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சத்தியவதியை பார்த்து. அவளுக்கு தெரியாதுமா, தன்னுடைய தாயார் மாத்தினது அவளுக்கு தெரியாது. தெரியாதபடியாலே இல்லையே, நீர் தேவரீர் எப்படி குடுத்தீரோ அதே பிரகாரம் தான் நான் சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆனா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு தெரிஞ்சுட்டார். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஏன்னா சரு மாறி இருக்கு, சரு மாறி இருக்கு, தப்பு நடந்திருக்கு. ஏன்னா தெரியுது. ஏன்னா இவ என்ன சொல்ற, அடியனுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் அங்குதான் வச்சேன், அங்கு வச்ச உடனே நான் எடுத்து சாப்பிட்டேன். அப்ப உன்னால தப்பு வந்திருக்காது, உன்னுடைய தாயார் தான் தப்பு பண்ணிருப்பான்னு ரிஷிகர் கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு முக்காலம் அறிந்தவர் இல்லையா, அவர் கண்டுபிடிச்சிட்டார். இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா உன்னுடைய தாயார்? நான் என்ன நீ வேறு உன்னுடைய தாயார் வேறு என்கிற ஒரு எண்ணத்தோடு பார்க்கிறேனா? உன்னை எப்படி கவனித்துக் கொள்கிறனோ, உன் மேல எத்தனை அன்பு வைத்திருக்கனோ அதே அன்பை உன்னுடைய தாயாரத்திலும் தகப்பனார் வைத்திருக்கிறனோ, இதை புரிந்து கொள்ளாமல் என்னை வேறு விதமா பார்த்தாலே, இப்படிப்பட்ட தாயாரா இருக்கால இருந்தாலும் இதுக்குண்டான தண்டனையை நீ அனுபவிச்சுத்தான் ஆகணுன்ற. இதுக்குண்டான தண்டனையை நீ அனுபவிச்சுதானு. என்ன தண்டனை கேட்ட, ஒண்ணுமில்லை, நீ பிராமண பெண், இவ சத்திரியதான், ஆனா கல்யாணம் பண்ணி கொடுத்து பிராமணன், அதற்கு தகுந்தா போல சருவை நான் உனக்கு கொடுத்திருக்கேன். அவளோ சத்திரியர்கள், சத்திரியருக்கு தகுந்தா போல நான் சருவை கொடுத்திருக்கேன். அப்பனா உனக்கு உயர்ந்த பிள்ளை பிறக்கணும், அவளுக்கு தாழ்ந்த பிள்ளை பிறக்கணும் என்கிற எண்ணம் எல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. ரெண்டு பேருக்கும் அவரவர்களுடைய வர்ணத்துக்கு தகுந்தா போல, உன்னுடைய வர்ணம் நம்முடைய வர்ணம் பிராமண வர்ணம், அவருடைய வர்ணம் சத்திரிய வர்ணம், அந்த சத்திரிய வர்ணத்துக்கு தகுந்த போல சரு கொடுத்திருக்கேன், இங்க பிராமண வர்ணத்துக்கு தகுந்த போல சரு கொடுத்திருக்கேன். இதை மாத்தி சாப்பிட்டிருக்கே, மாத்தி சாப்பிட்டீங்க என்ன ஆகுதுமா, உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை கோபிட்டனாக பிறக்க போறது, இதை நீதான் அவஸ்தப்பட்ட, நீதான் சமப்பட போறேன். இந்த வார்த்தையை சொல்லிட்டார் ரிஷிகர். யாரை பார்த்து? சத்தியவதியை பார்த்து. ஏன்னா சரு மாறிடுத்து, சரு மாறிடுத்து, பாயாசத்தை மாத்திட்டாரனோ, மாத்தின அவ என்ன நினைச்சுட்டா, தன்னுடைய மனைவிக்கு நல்லதை கொடுத்திருப்பா, அதை எடுத்து நம்ம சாப்பிடணும், சாப்பிட்டா. யாரு? காந்தியுடைய மனைவி, சத்தியவதியுடைய தாயார். அதனால மாறினபடியால இவர் இந்த வார்த்தை சொல்றார். உடனே இவ பிரார்த்திக்கிறார். யாரு? சத்தியவதி ரிஷிகரை பார்த்து, அடியனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த மாதிரி நடந்துட்டு, இப்ப இந்த மாதிரி தப்பு நடக்கப்படாது, ஏதாவது தேவரீர் தான் பண்ணணும், தேவரீர் தான் பண்ணணும்னா என்னால் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தான் சாப்பிட்டுட்டே, மாத்தி சாப்பிட்டிருக்கீள், மாத்தி சாப்பிட்டபடியாலே உனக்கு கோபிட்டனான பிள்ளை தான் பிறக்க போறான். அதே அந்த பக்கம் யாரு? உன்னுடைய தாயார். உன்னுடைய தாயாருக்கு நல்ல சாஸ்திர வாக்கியத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளை பிறக்க போறான். கோபிட்டனால பிறக்கிறான் என்ன அர்த்தம்னா, உன்னால அந்த பிள்ளையை கட்டுப்படுத்த முடியாது, தாங்க முடியாது, அப்படிப்பட்ட பிள்ளை பிறக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவ கையில காலை விழுந்து விழுந்து பிரார்த்திக்கிறா. யாரு? சத்தியவதி ரிஷிகளுடைய காலே, எப்படியாவது எனக்கு அந்த பிள்ளை பிறக்காதபடியா நல்ல பிள்ளையா பிறக்கணுமே, நல்ல பிள்ளையா பிறக்கணுமே அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்க. நான் என்ன செய்வது? என்னால் ஒண்ணும் பண்ண முடியாது, தெய்வம் தான் பார்க்க முடியாது, என்னால் ஒண்ணும் பண்ண முடியாது. இருப்பினும் நான் ஒண்ணு பண்றேன். என்ன பண்றேன் தெரியுமா? இன்னும் என்ன பண்ண தெரியுமா? ஒண்ணு பண்றேன். ஏன்னா இப்ப பறக்க போற குழந்தை இருக்கணுமோ, இந்த குழந்தை இப்ப பறக்காம அடுத்த குழந்தை நான் சொன்னபடியான ஒரு தன்மையிலே பிறக்கும்படியான ஒரு தன்மையிலே இருக்கலாம். இப்ப வேணா சாத்விகமான குழந்தை பிறக்கும் பண்ணிட்டு ரெண்டாவது குழந்தை வருமானம், அந்த குழந்தைய இந்த கோபிஷ்டோட தான் பிறப்பான், அது ஒண்ணும் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னபடியாலே இப்ப இந்த இந்த பிறந்த இந்த இப்ப பிறக்கக்கூடிய குழந்தை சாத்விகனா பிறக்கட்டும், இவனுக்கு இவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்க போனோம். ஏற்கனவே சொன்னா போல கோபிஷ்டனை தான் பிறப்பான்னு சொன்னார். அப்ப இப்ப இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்கள் தான் யாரு? யாருக்கு? இந்த ரிஷிகருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்தவர்கள் தான் ஜமதக்னின்னு பேர். ரிஷிகருக்கும் சத்தியவதிக்கும். ஜமதக்னி யார் தெரியுமா? பரசனாவுடைய தகப்பனார் ஜமதக்னி. ஜமதக்னி பேரு. ஜமதக்னி சாத்விகரா பிறந்தார். ஆனால்
ஜமதக்னிக்கு தான் பரசுராமர் பிறந்திருக்கார். இதுதான் ஏன்னா பரசுராமன் பிறந்திருக்காருன்னா அவர் பிராமணர். ஆனா சத்திரியனுக்கு உண்டான தன்மை இருக்கு. ஏன்னா சரு மாறிடுத்து. ரிஷிகர் கொடுத்த சருவை காதியுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சத்தியவதியுடைய தாயாராக இருக்கக்கூடிய அவர் என்ன பண்ணா மாத்திட்டாங்க. மாத்திட்டு எனக்கு சுமாரா கொடுத்திருப்ப அவருக்கு நல்லதா கொடுத்து வாழ்ந்து மாற்றி சாப்பிட்டாடணும். அப்ப சத்திரியனுக்கு உண்டான தன்மை அவள்கிட்ட போகாம பிராமணனுக்கு உண்டான தன்மை யார்கிட்ட வந்துட்டு காத்தியுடைய மனைவிக்கு வந்துடுத்து. சத்திரியனுக்கு உண்டான தன்மை யாருக்கு வந்து ரிஷிகளுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சத்தியவதிக்கு வந்துடுத்து. ஆனாலும் இந்த மாதிரி கூடாதுன்னு சொல்லி சத்தியவதி ரிஷிகரை பிரார்த்திக்க என்ன சொன்னேன், இந்த கதையெல்லாம் கொஞ்சம் குழப்பமாவே இருக்கும். குழப்பம் கிடையாது, நல்லா நிதானமா கேட்டுட்டா சரியா இருக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப சத்தியவதி பிரார்த்திக்க அந்த பிரார்த்தனைக்கு என்னால ஒண்ணு பண்ணலாம். இப்ப பிறக்கக்கூடிய குழந்தை சாத்விகமா பிறக்கலாம், பிராமண உத்தவமா பிறக்கலாம். ஆனா அடுத்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் ஜமதக்னிக்கு. அந்த குழந்தை எப்படியா இருக்கும்னா சத்திரியன் தான் பிறப்பான். சத்திரியனுக்கு உண்டான கோபம் என்ன அதெல்லாம் சேர்ந்துதான் பிறக்கும்னு சொல்லிட்டார். அதே மாதிரிதான் வந்துச்சு. அப்ப ஜமதக்னி பிறந்தார். ஜமதக்னி சாத்விகரதா இருந்தார். அந்த ஜமதக்னி தான் பரசுராமர் பிறந்தார். அப்ப அதீத கோபமா பிறந்தார். ஆனால் பிறப்பாலே பரசுராமன் பிராமணன். பிராமணனாக இருந்தாலும் சரு மாற்றப்பட்டது இல்லையா? சரு மாற்றப்பட்டபடியாலே சத்திரியனுக்கு உண்டான கோபம் என்ன, அந்த கோபத்தோடு அந்த ஆவேசத்தோடு பரசுராமன் பிறந்திருக்கார். ஆனா பிறப்பாலே பிராமணன் அதனால பிறந்தார். ஆனால் பிறப்பாலே பரசுராமன் பிராமணன் அப்படி தெரிவிக்கல. அதே சமயத்தில் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் காட்சியுடைய மனைவி இருக்கா இல்லையா, அவள்கிட்ட என்ன ஆயிடுச்சுன்னா, அவ வந்து என்ன பண்ணா அந்த சருவை எடுத்து சாப்பிட்டாரணும். அவளுக்கும் கர்ப்பம் ஏற்பட்டிருக்கு, அவளுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை தான் விஸ்வாமித்திரன். இந்த பாருங்க, ஒரே நிலையிலேயே ஒரே சருவுக்குள்ளேயே, சருவுன்னா பாயாசம், அந்த சருவுக்குள்ளே இந்த காட்சியுடைய மனைவிக்கு போனதே விஸ்வாமித்திரர் வந்துட்டு. ஏன்னா விஸ்வாமித்திரர் பிராமணர் கிடையாது, சத்திரியர். ஆனா பிராமணனுக்கு உண்டான தன்மை வந்துடுச்சு. பரசுராமன பிராமணர், ஆனா சத்திரியனுக்கு உண்டான தன்மை வந்துடுச்சு. ஏன்? சரு மாறினபடியால. அப்ப இது என்னன்னா, குஷிக மன்னவன் கௌசிகன் சொல்றோமோ. விஸ்வாமித்தர் பிறப்பாலே சத்திரியனாக இருந்தாலும் அவர் பிரம்ம தேஜஸோடு பிரம்ம ரிஷியாக மாறினார். பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தையே வசிஷ்டாச்சாரியில பெற்று தரணும். ஏன்னா அப்படி கரு மாறிட்டோனும். அதாவது பிராமணனுக்கு பிள்ளையா பிறந்து இருந்தாலும் சத்திரியனுடைய கோபம் பரசுராமனுக்கு. எதனால? சரு மாறினபடியால. அதே இடத்தில் சத்திரியனுக்கு பிள்ளையா பிறந்திருந்தாலும் பிராமணனுக்கும் தபஸில் ஆசை, ரிஷியாக இருக்கக்கூடிய இல்லையா, ரிஷியாக இருப்பதில் ஆசை. இது விஸ்வாமித்திரருக்கு. நல்லா பண்ணுவார். விஸ்வாமித்திரர் சத்திரியன், பிராமணன் கிடையாது. ஆனா பிராமணனுக்கு நான் தன்மை இருந்து கொண்டு தபஸிலே ஆசை, ரிஷியிலே இருப்பதிலே ஆசை விஸ்வாமித்திரருக்கு. அதே பிராமணனாக இருந்து கொண்டு பரசுராமன் சத்திரியனுக்கு உண்டான ஒரு கோபத்தோடும் சத்திரியனுக்கு வீர தீர செயல்களோடும் இருந்திருக்கான். இது பரசுராமனுக்கு உண்டான தன்மை. சரி, இந்த ரெண்டு தான் இவர்களுடைய கதை. அப்ப விஸ்வாமித்திரர் எப்படி பிறந்தார், பரசுராமர் எப்படி பிறந்தார், இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, யாராருக்கு என்னென்ன கொடுத்திருக்காளோ அதுதான் சாப்பிடணும். அவ அதை எடுத்து நம்ம சாப்பிடலாமா, நம்ம எடுத்து அவ சாப்பிடலாமா, கூடவே கூடாது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, சுவாமி நன்னா புரிஞ்சுட்டு சுவாமி மாத்தியாச்சுன்னா வம்புதான் வருது. இப்ப மாத்தினபடியால என்னாச்சு, பிராமணனுக்கு உண்டான தன்மை போய் சத்திரியனுக்கு உண்டான தன்மை வந்துடுத்து, சத்திரியனுக்கு உண்டான தன்மை போய் பிராமணனுக்கு உண்டான தன்மை வந்துட்டோம். அந்த மாதிரி மாற்றக்கூடாதுன்னு தெரிவிக்கிறார். இதுன்னு சொன்ன அவரவர்களுடைய உணவை அவரவருடைய சாப்பாடு அவதான் சாப்பிடணும். அதுல மாத்தலாமானா மாற்றவே படாது. இப்ப இதுக்குன்னா என்ன சுவாமி பேசாம தான் நல்லது. இப்ப ஏகாதசியே வருது, ஏகாதசி வந்துட்டுனா ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலாமா, இல்ல காலத்தால ஒரு வேளை சாப்பிடலாமா, 2 வேளை சாப்பிடலாமா, 3 வேளை சாப்பிடலாமான்னா சாப்பிடவே கூடாது. சாப்பிடவே கூடாதுன்னா வியாதிஸ்தர்லாம் என்ன பண்ணுவா சுவாமி, வயசான என்ன, அதெல்லாம் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கு சாஸ்திரமே. வியாதிஸ்தர்களுக்கு இவர்களுக்கு அவர்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கு. ஆனா ஏன் சுவாமி எக்ஸப்ஷன் கொடுத்துருக்குன்னு அது கடுமையா சொல்றாருன்னா, அந்த எக்ஸப்ஷன் என்ன பண்ணுவா, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா
25 வயசுக்காரர்களுக்கு எனக்கு நிறைய வியாதி வந்துடுறது. இந்த வியாதி அந்த வியாதி. அதனால என்ன பண்றா, அவ என்ன பண்ண, இது அட்வான்டேஜா எடுத்துட்டு எடுத்துக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இதுக்குறியா அப்ப ஜமதக்னிக்கு பரசுராமன் பிறந்தார். ஜமதக்னிக்கு பரசுராமன் பிறந்தார். ரெண்டு சரித்திரம் சொல்லப்படுது. பரசுராமன் பற்றி சொல்லப்படுகிறது. அதே போல இன்னொன்னு என்னது, விஸ்வாமித்திரன். ரெண்டு சரித்திரம். அப்ப விஸ்வாமித்திரன் பிறந்தது சத்திரியனா, ஆனா பிராமண தன்மையோடு. பரசுராமன் பிறந்தது பிராமணனா, ஆனா சத்திரிய தன்மையோடு அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப பார்க்கணும். அதாவது ஒன்று பரசுராமனுடைய இந்த இதுல என்னன்னா, பரசுராமன் பத்தி ரெண்டு சரித்திரம் சொல்றோம். என்னன்னா, ஒண்ணு பரசுராமுடைய தாயார் ரேணுகா தேவின்னு பேர். பரசுராமுடைய தாயாருக்கு ரேணுகா தேவின்னு பேரு. அவர் யாரு? ஜமதக்னியுடைய பத்தினி ரேணுகா தேவி. ஜமதக்னி பத்தினி ரேணுகா தேவி தலையே அறுத்துட்டான் பரசுராமன், தெரியுமோன்னு அந்த சரித்திரம் சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். எல்லாமே சுருக்கமா தான் பார்க்க போறோம். ரேணுகா தேவியுடைய தலையை அறுத்துட்டான். யாரு? சொந்த பிள்ளையே, பெத்த பிள்ளையே தாயாருடைய தலையை அறுத்துட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கார்த்தவீரி அர்ஜுனனோடு பரசுராமனுக்கு ஏற்பட்ட விரோதம் என்ன, அதை முதல்ல பாத்துறாங்க. பரசுராமனும் பகவானுடைய அவதாரம் தான். நல்லா பாருங்க, பரசுராமனும் பகவான் அவதாரம் தான். ராமனும் பகவானுடைய அவதாரம் தான். கார்த்தவீரிய அர்ஜுனனும் பகவானுடைய அவதாரம் தான். கார்த்தவீரிய அர்ஜுனும் பகவானுடைய அவதாரம் தான். நல்லா பாருங்க. இப்ப பரசுராம் இந்த இடத்துல கார்த்தவீரிய அர்ஜுனனோடு பரசுராமனுக்கு விரோதம் ஏற்பட்டது. எதனால விரோதம் பார்க்கணும். கார்த்தவீரிய அர்ஜுனனுக்கு 1000 கைகள். அவனும் பகவானுடைய அவதாரம் தான். தன் கைகளாலேயே அணைய நன்னா இந்த கையை வச்சாலே அணை வருதுன்னும், அந்த வரக்கூடிய அணையுடைய நீர், அந்த ஜலம் வரைச்சு 1000 கைகள் வச்சு தடுத்தாச்சுன்னா அந்த ஜலம் போகுது, அப்படியே வெள்ளமா அந்த பக்கம் விடுவோம். அந்த அளவுக்கு சாமர்த்தியம். அந்த நதி ஜலமே அந்த மாதிரி போயிட்டான். ஒரு தடவை என்ன பண்ணாருன்னா, நர்மதா ஆற்று நதிக்கரையில அவர் விளையாட்டு இருக்கும்போது ஆற்றங்கரையில சிவன் என்ன பண்ணா, ராவணன் சிவலிங்கத்தை வைத்துக் கொண்டு பூஜை பண்ணிட்டு இருக்கான். சிவலிங்கத்தை வைத்து பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப இந்த கார்த்தவீரிய அர்ஜுனும் பகவானுடைய அவதாரம் தான். அவதாரம்னா என்னன்னா, இதுல 3 விதமான அவதாரங்கள் உண்டு. 2 விதம், பிரதானம் 2. அந்த 2ல இன்னொரு 2ஆ பிரிக்கிறோம். முக்கிய அவதாரம், கவுன அவதாரம் பேரு. அமுக்கிய அவதாரம் சொல்லுவா, கவுன அவதாரம் சொல்லுவா. அந்த கவுன அவதாரத்தை 2ஆ பிரிக்கிறார். அப்படின்னா சுரூப முக்கிய அவதாரம், ஆவேச அவதாரம். ஆவேச அவதாரத்தை 2ஆ பிரிக்கிறார். அப்ப ஆவேச அவதாரம், சுரூப ஆவேச அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம் 2. பின்னாடி சொல்றேன், நீங்க இதை ஞாபகம் வச்சுருக்கோம். அதான் அடிய முதலே சொன்ன, நிறைய சரித்திரங்கள் வரும், கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். மறுபடியும் கேட்டா அவங்களுக்கு புரியும். இப்ப நர்மதா ஆற்றங்கரையிலே கார்த்தவீரிய அர்ஜுனன் விளையாடிட்டு இருக்காரு. 1000 கைகள் இருக்கு அவருக்கு. ஒரு கை 2 கைகள் இல்ல, 1000 கைகளோடு இருக்கிறபடியாலே அந்த நதியை தடுத்துட்டார். 1000 கைகளை தடுத்த உடனே தண்ணியில இந்த பக்கம் போயிடுச்சு. இந்த பக்கம் போனோடனே அந்த பக்கம் தான் ராவணன் என்ன பண்ணிட்டு இருக்கான், சிவலிங்க பூஜையை வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கான். பூஜை பண்ணிட்டு இருக்கச்சே இவர் தடுத்தபடியா என்ன பண்ணிட்டு, அந்த தண்ணீர் எல்லாம் ஒரு பக்கம் அணை கட்டினார் போலே போயிடுத்து. அணை கட்டினா போல போயிடுத்துன்னா சிவலிங்கத்தை அடிச்சுட்டு போயிடுத்து. அடிச்சுட்டு போனே ராவணனுக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன்னா நர்மதா ஆற்றங்கரையில எதுனா சிவலிங்கத்தை பூஜை பண்ணிட்டு இருக்கான். ராவனுக்கு கோபம் வந்துடுச்சு. வேகமா ஓடி வந்தான். இவனுக்கோடு சண்டை போட வந்தான். கார்த்தவீரிய அர்ஜுனோடு சண்டை போட வந்த உடனே சண்டை போட்டு கூப்பிடுறான். ஏ கார்த்தவீரியா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ராவணன் கூப்பிட்ட உடனே நேர கார்த்தவீரியர் அவங்க கிட்டக்க போனா. கிட்டக்க போய் ஒரு பூச்சி எடுக்கிற போல அவனை எடுத்துட்டான். யாரு? ராவணனை ஒரு பூச்சியை பிடிச்சு, ஒரு சின்ன குரங்கை பிடிச்சா எப்படி அந்த மாதிரி பிடிச்சு ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அதை அப்படியே நல்லா தன்னுடைய அரண்மனை இருக்கணும், அந்த அரண்மனை வாசப்படி இருக்கணும், அந்த அரண்மனை வாசப்படியில கட்டிட்டு எல்லாரும் பார்த்துட்டு போகும் தொங்க விட்டு ஊர் மக்கள்லாம் பார்க்கும்படியான தன்னிலேயே பண்ணிட்டான். இது பண்ணது யாரு? ராவணனை இந்த மாதிரி வச்சு பண்ணிட்டான் கார்த்தவீரிய அர்ஜுனன். இத வேணாம், அவ்வளவு சக்தி படைத்தவன் கார்த்தவீரிய அர்ஜுனன் அவ்வளவு சக்தி படை. இதெல்லாம் எங்க சொல்றாருன்னா,
இந்த கதையெல்லாம் எங்க இருக்குன்னா, எங்க சொல்றா, ராமாயணத்துல யுத்தம்னு தீர்மானம் ஆயிடுச்சு. ராமன் முதல்ல சேத்து கட்டினான். சேத்து கட்டுறதுக்கு முன்னாடி அனுமான தூது அனுப்பினான். அது ஒண்ணு தூது அனுப்பி சீதை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாலும் தவிர ராவணன் யுத்தத்துக்கு தயாரா இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுத்து. இருந்தாலும் சேத்து எல்லாம் கட்டி யுத்தம் ஆரம்பிக்கணும். போயாச்சு, எங்க லங்கைக்கே போயாச்சு. லங்கைக்கே போன பிறகு கூட ராவனுக்கு ஒரு சின்ன ஒரு நப்பாசை என்னன்னா, அங்கதனை அனுப்பி ஒருவேளை அவன் சமாதானத்துக்கு வருவானோ என்னமோ, எதுக்கு இத்தனை ராட்சசால கொல்லறதுக்காக அங்கதனை அனுப்புறான். அங்கதனை அங்க கடைசி போய் ராமன் தூதா போயிடுறான். போன உடனே நல்ல வார்த்தை சொல்றான். என்ன கடைசி வாய்ப்பு, ராவணனுக்கு கடைசி வாய்ப்பு. ஏதாவது நீ இக்கரைக்கு வந்தாச்சு, சண்டை ஆரம்பிக்கணும். முன்னாடி அனுமான் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கான். இருந்தாலும் ராமன் எத்தனை ராவணனுக்கு இதெல்லாம் காதுல ஏறித்தனை ஏறல. அப்ப அங்கதனை அனுப்பினான். அப்ப ராவணன் ரொம்ப கோபத்தோடு, நான் யார் தெரியுமா, யாரை பார்த்து, அங்கதனை பார்த்துடுறான், நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டான். அங்கதான் வேடிக்கையா சொன்னான், உன்னை பத்தி தெரியும், ஆனா அப்படிப்பட்ட ராவணன் தான் நீ யாரு எனக்கு தெரியலன்னு. உன்னை பத்தி தெரியும், நீ யாருன்னு தெரியும், ஆனா அப்படிப்பட்ட ராவணன் நீ தானா. ஏன்னா ராவணன் நீ தானே தெரியாதுன்னா. ஏன்னா என்ன தெரியாதுன்னா, அந்த ராவணை பத்தி சொல்லட்டுமான்னா, ஒரு தடவை என்னுடைய தகப்பனார் வாலி, ஏன்னா அங்கதன் யாரு, வாலியுடைய பிள்ளை. அங்கதன் வாலியுடைய பிள்ளை. என்னுடைய தகப்பனால் வாலி. அந்த வாலி என்ன பண்ணிட்டு நித்தியம் சஞ்சாவனம் பண்ணுவார். குரங்கு கூட சஞ்சாவனம் உண்டா சுவாமி? 3 வர்ணத்தவர்களுக்கு சஞ்சாவனம் உண்டு. பண்றது இல்லை. அது முதல் வர்ணமே பண்ணலைன்னா அப்புறம் எங்க சுவாமி போறது? 3 வர்ணத்தாலும் சஞ்சாவனம் உண்டு. சஞ்சாவனம் ஏன் பண்றோம்னு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். இருக்கட்டும், அந்த சஞ்சாவனம் உண்டு. அந்த சஞ்சாவனம் பண்ண அர்க்கிய பிரதானம் விடணுமோனும். ஓம் பூர்புவஸ்வகா சத்சவிதி வரை என்ன பர்கோதேவன பிரச்சோதியாது அர்க்கிய பிரதானம் விடணுமோனோ. அந்த வெக்கிய பிரதானம் விடணும்னா வாலிக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம காத்தாலனா கிழக்கு பக்கம் பார்த்து அர்க்கிய பிரதானம் விடணும். மாத்தியானம்னா வடக்கு பக்கம் அத்தியானம் விடணும். சாயங்காலம்னா மேற்கு பக்கம் பார்த்து அர்க்கிய பிரதானம் விடணும். இந்த மாதிரி இருக்கச்சிலேயே இப்ப என்னன்னா, வாலிக்கு இருக்கக்கூடிய சிறப்பே நேர கிழக்கு சமுத்திர கரைக்கே விடுவாராம். அங்க போய் அர்க்கியம் விடுவாராம். அதே போல மேற்கு கரைக்கு கடற்கரை இருக்கு இல்லையா, அங்க போய் அர்க்கிய பிரதானம் விடுவாராம். எப்படி சுவாமி, கிழக்கு கடற்கரை வேறு மேற்கு கடற்கரை வேறுனா ஒரே தாவார். அவ்வளவு தூரம் வாலிக்கு சாமர்த்தியம் உண்டு. அந்த சாமர்த்தியத்தால இங்கிருந்து அங்க போவார், அங்கிருந்து இங்க போவார். அதே போல அங்கிருந்து வடக்கு போவார், அங்க வடக்குல அர்க்கிய பிரதானம், வடக்கு போய் அர்க்கிய பிரதானம் பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உண்டோனும். இந்த சஞ்சாவனம் பண்றதுக்கு நேர ராவணன் வந்தான். ராவணன் என்ன பண்ணா, ஏ வாலி வா என்னோட சண்டைக்கு அப்படின்னு குறுக்க தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். இரு கொஞ்ச நேரம் இரு, வாலி சொல்லிட்டு இருக்கா ராவணனை பார்த்து, கொஞ்ச நேரம் இரு, அவசரப்படாது, சஞ்சாவனம் பண்ணிட்டு இருக்கேன், 10 நிமிஷம் இரு, 10 நிமிஷம் சஞ்சாவனம் முடிச்சுட்டு உன்னோட பேசுறேன் அப்படின்னா. அதெல்லாம் கிடையாது, கோழையா இருக்கே நீ, கோழையா இருக்கியே, இப்பவே சண்டைக்கு வா, ஒரு நல்ல வீரனா இருந்தா உடனே சண்டைக்கு வருவானு, நீ கோழையா அப்படின்னு சொன்ன உடனே கோபம் வந்துட்டு வாலிக்கு. உடனே என்ன பண்ணார், அந்த ராவணனை இப்படி தூக்கினான். தூக்கி இந்த அக்கள் இருக்கணும், இந்த இப்படி வச்சுட்டு இப்படி கையில வச்சுட்டு அப்படியே போய் அர்க்கிய பிரதானம் பண்ணிட்டு வந்தான். அர்க்கிய பிரதானம் எல்லாம் முடிச்சுட்டு நேர தன்னுடைய இடமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமுத்திரத்துக்கு போறான். மேற்கு சமுத்திரம் என்ன, கிழக்கு சமுத்திரம் என்ன, இங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நேர வாலி ஒரு சுத்தி நேர 10 நிமிஷம் சுத்தி எங்க வந்துட்டான், தன்னுடைய இடத்துக்கு வந்துட்டான். தன்னுடைய இடத்துக்கு அதுக்கு மேல ராவணா இதை பேசணும்னு சொன்னியே, கிஷ்கத்துக்கே வந்துட்டான். ராவணா ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன பேசலான்னா இடிக்கிட்டு போயிருக்காரோ, ஒண்ணுமே பண்ண முடியல ராவணனால. என்ன பேசணும், ஒண்ணுமில்லை, நமஸ்காரம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன்னு சொன்னான் ராவணன். அப்படிப்பட்ட ராவணனை நான் பார்த்திருக்கேன், ஆனா அந்த ராவணா நீயா? அங்கதான் கேட்கிறான், ராவணா அந்த ராவணனா நீயா அப்படின்னா. எனக்கு இன்னொரு ராவணனும் தெரியும், 2வது கதை சொல்றேன். இதெல்லாம் அங்கதன் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஸ்ரீராமன் சொல்லப்பட்ட கருத்து. எனக்கு அப்படிப்பட்ட ராவணன் எங்க தகப்பனாரத்துல தன்னுடைய கைக்கு இடுகளை இடுக்கி கொண்டு போய் எங்க சகப்பனார் அர்க்கிய பிரதானம் பண்ணார். அப்படிப்பட்ட ராவணனா அப்படின்னா எனக்கு இன்னொரு ராவணனும் தெரியும். எப்படிப்பட்ட ராவணன்னா அதான் தெரியாது. யாரு? கார்த்தவீரிய அர்ஜுனன். கார்த்தவீரிய அர்ஜுனன் என்ன பண்ணா, நர்மதா ஆற்றங்கரையிலே ஏதோ லிங்க பூஜை பண்ணிட்டு இருந்தார். தீர்த்தம் வந்துடுத்து, உடனே சண்டைக்கு போனார். பூச்சியை எடுக்கிறவர் பூச்சியை எடுத்து ராவணனை கட்டி தொங்க விட்டாருன்னா அந்த கதையை சொன்ன உடனே
அப்படிப்பட்ட ராவணனை நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த ராவணன் நீயா ராவணா அப்படின்னு கேட்கிறான். முதல்ல இவனை வெள்ள தடுத்துக்கோ. ராவணன் சொல்றான், முதல்ல இவனை வெள்ள தடுத்துக்கோ என்ன இது சொல்லணும்டா. அப்ப அங்கதன் சொன்னது இதெல்லாம் தெரியுது இல்லையா? கார்த்தவீர் அர்ஜுனன்ட்ட நீ பட்டாய், நீ சமப்பட்டாய். அந்த கார்த்தவீரியன் யாரு தெரியுமா? அந்த கார்த்தவீரியன் யார் தெரியுமா? பரசுராமன் கையிலே பட்டு கார்த்தவீரியன் பிராணமே போயிடுத்து. அந்த பரசுராமனையே ஒண்ணுமில்லாம ஆக்கினார் யாரு? எங்க ராமன். அந்த ராமனையா நீ எதிர்த்துன்னு வந்துட்டு இருக்கேன்னு இது முதல் நிலை. இரண்டாவது, வாலி யாரு? உன்னையே தன்னுடைய கைக்கு இடுக்கத்தில் இடுக்கி வைத்துக் கொண்டு சந்தியாவனம் பண்ண வரணும். அந்த வாலியே கொண்டு இருக்கார் எங்க ராமன். அந்த ராவனை எதிர்க்கிறாயா? இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்றேன்? ஒண்ணுமில்லை, நான் புத்திமதி சொல்றேன். தாசரதி தான் ராமன். அந்த தாசரதிக்க மைத்திரியை சமர்ப்பிச்சு, மைத்திரி இருக்கால சீதா பிராட்டி, அவளை சமர்ப்பிச்சுன்னு எத்தனை சொல்லணுமோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா செவடங்காதுல சங்கூதன மாதிரின்னு சொல்லுவா பாருங்க, அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுவான். அந்த மாதிரி எந்த உபதேசம் அவன் காதல ஏறல. விநாசகாலை விபரீத புத்தி சொல்லுவாரணும். விநாசகாலை இந்த சதுபதேசம் எல்லாம் அவனுக்கு ஏறித்தான்னா எதுவுமே ஏறல. ஆக கார்த்தவீரியார்த்தம் பகவானுடைய ஆவேச அவதாரம். இப்ப அவதாரத்தை பத்தி சொல்றேன். அவதாரங்கள் ரெண்டு விதமா இருக்கு. முக்கிய அவதாரம், ஆவேச அவதாரம். கவுன அவதாரம் சொல்றா அமைக்கு இந்தந்த பேர்ல உண்டு. அமுக்கிய அவதாரம், கவுன அவதாரம், ஆவேச அவதாரம். அநேகமா ஆவேச அவதாரம் தான் கொஞ்சம் நல்லா புரியும். ஆவேசம்னா ஆவேசிக்கிறது, இன்னொரு சரீரத்துல இன்னொரு ஆவேசிக்கிறது. அது அந்த அந்த ஆத்மா இருக்கும், அந்த ஆத்மாவை தேர்ந்தெடுத்து அதுக்கு சரீரத்துல ஆவேசிக்கிறது ஆவேச அவதாரம். அப்ப சாட்சாத் அவதாரம், பிரதான அவதாரம் ஒண்ணு, ஆவேச அவதாரம் ஒண்ணு. அந்த ஆவேச அவதாரத்தை ரெண்டா பிரிப்பார். சுரூபாவேச அவதாரம், அதே போல சக்தி ஆவேச அவதாரம் உண்டு. இதுல சாட்சாத் அவதாரம் ராமன் கண்ணன்ல சாட்சாத் அவதாரம். அதுல சுரூபாவேச அவதாரம் இது. சுரூபாவேச அவதாரம் தான் பரசுராம அவதாரம். பரசுராமுடைய அவதாரம் சுரூபாவேச அவதாரம். சக்தியாவேச அவதாரம் தான் கார்த்தவீரிய அர்ஜுனன். என்ன பாருங்க, சொரூபத்தை காட்டிலும் மேம்பட்டது பிரதானம், இந்த முக்கிய அவதாரம். முக்கிய அவதாரம் காட்டிலும் கொஞ்சம் தாழ்ந்தது சொரூப அவதாரம். சொரூப அவதாரத்துக்கு தாழ்ந்தது சக்தி ஆவேச அவதாரம். அப்படின்னு இருக்கிறது. இது எங்க தெரியுதுன்னா, ராமன் முக்கிய அவதாரமானோம். அப்ப பகவத் அவதாரம் முக்கிய அவதாரம் தானே பிரிக்கிறாரு. அப்ப பெருமாள் தான் இறங்கி முக்கிய அவதாரம்னா பெருமாள் டைரக்டா இறங்குவார், டைரக்டா இறங்கி பிறப்பார். ஆவேச அவதாரம்னாலே ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து தன் சக்தி அதுல வைப்பார், தானே வரமாட்டார். ஆவேச அவதாரம்னு சொன்னாலே ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து தன் சக்தி அதில் வைக்கிறார். அந்த ஆவேச அவதாரத்துல ரெண்டு பகுதி உண்டு. ஒன்று சொரூபாவேசம், அதே போல சக்தி ஆவேசம். அப்ப சொரூப ஆவேசம்னா மொத்த சொரூபத்தையும் இந்த ஆத்மாவில வச்சுடுவார். தன்னுடைய மொத்த சொரூபத்தையும் தான் வரமாட்டார், தன்னுடைய மொத்த சொரூபத்தையும் இந்த ஆத்மாவை வச்சுக்கிறார் இல்லையா, அது சொரூப ஆவேச அவதாரம். அல்லது தன்னுடைய சக்தி இருக்கு இல்லையா, இந்த சக்திய ஏதோ ஒரே ஒரு சக்தியை அந்த செயலுக்காக மட்டுமே ஆத்மானத்தை வைக்கிறார் இல்லையா, அதுக்கு சக்தி ஆவேச அவதாரம் பேர். தன்னுடைய சக்தியை ஏதோ ஒரு செயலுக்காக வைப்பது சக்தி ஆவேச அவதாரம். தன்னுடைய சொரூபத்தை ஒரு ஆத்மாவிடத்து வைப்பது சொரூபாவேச அவதாரம். அதனால்தான் இந்த பாருங்க, அதிலும் சொரூபாவேச அவதாரம் தான் பரசுராமன், சக்தியாவேச அவதாரம் தான் கார்த்தவீரிய அர்ஜுனன் பேரு. ஆனா நேரே பலத்திலேயே வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். என்ன பாருங்க, கார்த்தவீரியன் அர்ஜுனன் பரசுராமன் தோத்துட்டான். கார்த்தவீரிய அர்ஜுனன் பரசுராமன் தோர்த்தான். அதே பரசுராமன் ராமன் தோர்த்தான். ஏன் சுவாமி கார்த்தவீரியன் தோர்த்தான்னா, இது ஒரு கதை, அந்த கதையை சேர்த்து சொல்லிடுறேன். ஏன் கார்த்தவீரிய அர்ஜுனன் தோர்த்தான்னா இது ஒரு கதை. என்னன்னா, ஒரு முறை கார்த்தவீரிய அர்ஜுனன் என்ன பண்ணா, வில்லையெல்லாம் எடுத்துட்டு ராஜாக்கெல்லாம் வேட்டையாடுவார் இல்லையா, வேட்டையாடுறதுக்காக போயிட்டு இருக்கான். காட்டு பெருமா வந்துட்டு இருக்கான். வந்துட்டே இருக்கச்சு அங்கதான் ஜமதக்னியுடைய ஆசிரமம், அதான் பரசுராமுடைய திருத்தகப்பனார் அந்த ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்துக்கு வந்தான். அந்த ஆசிரமத்துக்கு வந்தன. அப்ப பரசுராமர் இல்லை, அவர் வெளில போயிருக்காரு.
ஆசிரமத்துக்கு வந்தோடனே ஜமதக்னி தியானத்துல இருந்தார். தியானத்தில் இருந்த பிறகு இந்த கார்த்தவீரிய அர்ஜுனுக்கு எங்கெங்கோ அப்படி ஓடி ஓடி வந்திருக்காருன்னு நிறைய பசியா இருக்கிறபடியாலே கோபமும் அதிகமா வந்துட்டு அந்தபடியால என்னன்னா இந்த கார்த்தவீரிய அர்ஜுனனை கண்டுகொள்ளவே இல்லை யாரு ஜமதக்னி. தியானத்துல இருக்காரு, அவர் பகவத் தியானத்துல இருக்கார். பகவத் தியானத்துல இருக்கிறபடியாலே இதை கண்டுகொள்ளவே இல்லை. இவருக்கு அபாரமான கோபம் வந்துட்டு கார்த்தவீரிய அர்ஜுனுக்கு. ராஜா வந்திருக்கேன், இவர் ஒண்ணுமே இல்லாத ஒரு ரிஷி, இவர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி கோபம் வந்துட்டு. கோபம் வந்த உடனே என்ன பண்ணார், அப்படியே சுத்தி முத்தி பார்த்தார். அங்க பக்கத்துல காமதேனு நின்று இருக்கு, பக்கத்துல காமதேனு நின்று இருக்கு. அப்ப ஜமதக்னி ஆசிரமத்துல காமதேனு இருந்தது இல்லையா? காமதேனு ராஜாக்கள்கிட்ட இருக்கணும், ரிஷிட்ட ஏன் இருக்கிறது? ஏன்னா காமதேனு கேட்டதெல்லாம் கொடுக்க போனோம். அப்ப காமதேனு யார்கிட்ட இருக்கணும்? ராஜாக்கள்கிட்ட இருந்தா பிரஜைகளுக்கு உபயோகப்படுத்தணும். அதை விட்டு ரிஷிட்ட இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. உடனே தன்னுடைய வேலை ஆட்கள்லாம் இருக்காளோ, அந்த வேலை ஆட்களுக்கு அப்படி இந்த காமதேனை அழிச்சுட்டு போகும், இழுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயாச்சு. அந்த ஆணை விட்ட உடனே ஜமதக்னி முனிவரை அவமரியாதை பண்ணிட்டான். புறப்பட்டு தன்னுடைய பட்டணத்துக்கு போயிட்டான். தன்னுடைய ஊர் ஏதோ அந்த ஊரத்துக்கு போயாச்சு. பரசுராமன் இப்ப திரும்ப வந்தார். எங்க ஜமதக்னி தான் தகப்பனார். அந்த ஜமதக்னி ஆசிரமத்துக்கு திரும்ப வந்தார். வந்து பார்த்த உடனே தெரியறது, ஒவ்வொன்றும் தெரியாது. தன்னுடைய தந்தையாரை கார்த்தவீர அர்ஜுனன் அவமானப்படுத்தினான்னு நன்னா புரிஞ்சு போயிடுத்து. புரிஞ்சு போன உடனே நேர கையில அந்த இருந்த கோடாரி எடுத்துட்டார். பரசுராமன்னா கோடாரி இருக்கு இல்லையா, அந்த கோடாரி எடுத்துட்ட ஒரே கோபம். பரசுராமன்னு சொன்னாலே சுவாமி பரசுராமன் வெடிக்கிறேன்னு சொல்லுவார். பரசுராமனை கூட வெடிக்கிறீங்களே அப்படின்னா, பரசுராமன்னு சொன்னாலே கோபம். இந்த வேதாந்த தேசிக தெரிவர் ரோஷராமான்றார். பரசுராமனுக்கு என்ன பேருன்னா ரோஷராமா அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதே அவரே இன்னொன்று சொல்லியிருக்காரு, கருணா காகுஸ்தா. இது தாசரதி ராமன். கருணா காகுஸ்தான்னு தாசரதி ராமன் சொல்றா. ரோஷராமன் யாரு சொல்றா? பரசுராமன் சொல்றா. ஆக பார்க்க ராமன் பரசுராமன். ரெண்டாவது பரசுராமனுக்கு பார்கவராமன் பேரு. பார்கவராமன் பரசுராமன் பேரு. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப பரசுராமன் கோடாரியை வைத்துக் கொண்டு நேர கார்த்தவீரிய அர்ஜுனன் இருக்கக்கூடிய பட்டணத்துக்கு போயிட்டார். இப்ப கார்த்தவீரிய அர்ஜுனுக்கு 10,000 பிள்ளைகள், ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைல 10,000 பிள்ளைகள். அந்த 10,000 பிள்ளைகள் இருந்தாலும் இந்த பரசுராமன் என்ன பண்ணா, கார்த்தவீரிய அர்ஜுனனை முடிச்சுட்டான். கார்த்தவீரிய அர்ஜுனன் தன்னுடைய கோடாரியாலே கொண்டு தீர்த்தான். கொண்டு வடிவாய வடிவேந்தி உலகமாண்டு. திருநெடுந்தாண்டக வாசனம். வடிவாய வடிவேந்தி உலகமாண்டு வெற்பழைய நெடுங்கடலில் தனிவேல் வைத்த வேல் முதலா வெண்டானம் இந்தம் ஏந்திருக்கிற இல்லையா? அப்ப வடிவாய மடிவேந்தி உலகமாண்டு ராமானுஜ ஒரு பாசனம். 52வது பாசனம். கோக்குல மன்னரை மூவிடுகால் ஒரு கூர் மடுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன். கோக்குல மன்னரை மூவிடுகால் கார்த்தவீரியன் இப்ப அழிஞ்சுட்டான். அழிஞ்ச உடனே அவ பிள்ளைகள்லாம் இருக்கா இல்லையா? 10,000 பேர் பிள்ளைகள், ஒருத்தர் ரெண்டு பேர்ல 10,000 பேர் எதிர்த்து வந்தான். அந்த 10,000 பிள்ளைகள் கொண்டு வந்துட்டான். 21 தலைமுறைகள். கோக்குல மன்னரை மூவழுகால் ஒரு கூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன். 21 தலைமுறைக்கு சத்திரைகளை இல்லாம தலையை அறுத்தான் பரசுராமன். இத்தனைக்கும் பிராமணன் சத்திரியனுக்கு உண்டான தன்மை வந்துருத்தோணும். எதனால வந்தது? சரு மாறிடுத்து, பாயாசம் மாறிடுத்து. சத்தியவதி என்ன பண்ணினா, அவனுடைய தாயார் காந்தியுடைய மனைவிதான் இதை மாத்திட்டா இல்லையா? இப்ப 21 தலைமுறைக்கு சத்திரைகளே இல்லாம தலையை அறுத்துட்டான். கோக்குல மன்னரை 21 முடிச்சா இல்லையா? அதெல்லாம் ரத்தம் ஓடுறது. 10,000 பேரை கொட்டினா எப்படி ஒரு ரத்தம்? அந்த ரத்தம் குளமா ஓடுறதுன்னு அந்த குளமா தேங்க அங்கேயே தர்ப்பணத்தை முடிச்சான். யாரு? பரசுராமன். அங்கேயே தர்ப்பணம் முடிச்சான். அப்ப அது மட்டும் இல்ல, பரசுராமனா தான் ராவணத்துல கர்ப்பபங்கம் ஏற்பட்டு தபஸ் பண்ண புறப்பட்டு போயிட்டார். கேரள தேசத்துக்கு போயிட்டார். கேரள தேசம் இது நடந்தது மித்திலாதிலிருந்து திரும்ப வரச்சே, கல்யாணம் பண்ணிட்டு வரச்சே பரசுராமன் வைத்து வந்தான். வைத்து வந்த உடனே அவன்கிட்ட என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு கர்ப்பபங்கம் ஏற்பட்டு அவன் உடனே தோத்துவம் என்று சொல்லிட்டு உடனே விஷ்ணு தரிசியை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் பரசுராமன். இதுதான் பரசுராமனுடைய சரித்திரம். ஆக ஒரு பக்கம் 7 தலைமுறைக்கு என சத்திரைகளை அழித்தது யாருன்னா பரசுராமன் தான். இத்தனையும் பிராமணோத்தமன், பிராமணனா அர்த்தம். இன்னொரு பக்கம்
இவருடைய தாயார் ரேணுகா தேவி இருக்கா, இது ஒரு சரித்திரம். தாயார் ரேணுகா தேவி இருக்கியா, ரேணுகா தேவியுடைய தலையை அறுத்துட்டோம். தாயார் தலையை அறுக்கலாமா? இதுவும் பகவத் அவதாரம் தான். பரசுராமுடைய அவதாரம் பகவத் அவதாரம், கார்த்தவீரியார்ஜுனும் பகவத் அவதாரம், அதே போல சாட்சாத் ராமாவதாரம் பகவத் அவதாரம். ஆனா சக்தி ஆவேச அவதாரம், சுரூபாவேச அவதாரம், சாட்சாத் அவதாரம் 3 பார்த்தோம் இருக்கட்டும். இப்ப ரேணுகா தேவி தலையை அறுத்தா நான் ஒண்ணுமே இல்லை. ஒரு நாள் டவன்னா இந்த ரேணுகா தேவி ஆராதனை பண்ணன்றதுக்காக தண்ணீர் கொண்டு வரணுன்றதுக்காக என்ன பண்ணா, இங்க இருந்து குளத்துக்கு போனா, ஆசிரமத்துல இருந்து குளத்துக்கு போயிருக்கா. குளத்துக்கு போயிருக்கச்சே அந்த குளத்தங்கரையில ஒரு கந்தர்வனும் ஒரு அப்சரஸ்ரீயும் 2 பேரும் ஆடிண்டு பாடிண்டு ஆனந்தமா விளையாடிட்டு இருக்கா. ஆனந்தமா அவ என்ன பண்றா, அவ அப்படியே ஒருத்தர் அணவடிச்சுட்டு கொண்டு அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கா. அத ஒரு நிமிஷம் பார்த்துட்டா யாரு, ரேணுகா தேவி. அத ஒரு நிமிஷம் பார்த்துட்டா. பார்த்தபடியால எனக்கு சபல புத்தி வந்துட்டு, சபல புத்தி வந்தபடியாலே தாமசமாயிடுத்து. தாமசமானபடியாலே குடத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வரல. அதே ஞாபகார்த்தமா அப்படியே தண்ணீர் கொண்டு வர முடியல, கொண்டு வர முடியாதபடியில அப்படியே குடமும் வீணா போயிடுத்து. தானும் வந்தா. வந்த உடனே இப்ப இவருடைய பர்த்தா யாரு, பரசுராமுடைய தகப்பனார். பரசுராமுடைய தகப்பனார் ஜமதக்னி இல்லையா, அந்த ஜமதக்னி பார்த்துட்டார். இப்ப முகத்தை பார்த்த உடனே புரிஞ்சுட்டார். ஓ, ரேணுகாதேவி முகத்தை பார்த்த உடனே, ஏ பெண்ணே என்ன பண்ணு, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி வந்துட்டு இருக்க அப்படின்னு முடிஞ்சிட கண்டுபிடிச்சிட்டார். ஓ, இந்த ரிஷி கண்டுபிடிச்சிட்டார், ஜமதக்னி கண்டுபிடிச்சிட்டார். பெண்ணே தீர்த்தம் கொண்டு வரலையே, ஏன் கொண்டு வரலன்னு கோபமா கேட்டார். கோபமா கேட்டா அவ என்ன பண்ணுவா, அவ வேற ஒரு நிலையில இருந்துட்டு இருக்காளே. என்ன நிலையில இருந்துட்டு இருக்கா, அங்க இருக்கிற கந்தர்வர்கள்னா அப்சரஸ்ரீகள்னா அவ ஆட்டம் பாட்டத்துல இருந்துட்டு இருக்கான்னா அதே ஞாபகத்துல இருந்துட்டு இருக்கா. கோபம் வந்துட்டு உடனே அந்த கோபம் வந்து உடனே உண்மை தெரிஞ்சு போயிடுது. உண்மை தெரிஞ்சு போயிடுது. அந்த கந்தர்வனையும் அப்சரஸ்ரீகளும் பராக்கு பார்த்துட்டே இருந்திருக்க. அதனாலதான் உன்னால தீர்த்தம் கொண்டு வர முடியல. இதை உன்னை சபிக்கிறேன் பார் அப்படின்னு சபிக்க ஆரம்பிச்சார். என்ன சபிக்கிறார்னா, பரசுராமனுடைய கூட நிறைய பேர் பறந்திருக்கா. அந்த கூட பறந்து நிறைய பேர் கூட பறந்திருக்காருன்னு சகோதரர்கள், பிரதர்ஸ். அவளை பார்த்து சொல்றா, உன் தாயாருடைய தலையை வெட்டுடு அப்படின்னு சொல்லிட்டார். யாரை பார்த்து, பரசுராமன்ட்ட முதல்ல சொல்லல. பரசுராமன்ட்ட சொல்லாம பரசுராமனோட கூட பிறந்திருக்காரோ ஜமதக்னி தான் தகப்பனார், ரேணுகா தேவி தான் தாயார். அந்த ரேணுகா தேவியுடைய தலையை வெட்டுடு அப்படின்னு தன்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அவட்டா சொல்றா. ஒருத்தரம் வெட்டல, பேசாம நின்றுட்டு இருக்கா. தாயார் தலையை வெட்டுறதா மகா பாபமாச்சே, தாயார் தலை வெட்டுறதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே அம்மா தலையை வெட்டலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கச்சே இப்ப ஜமதக்னி பாக்குறாரு. நேரா பரசுராமன் பாக்குறாரு. பரசுராமனை பார்த்து ஆணையிடுறாரு, ஏ பரசுராமா, நீ உன்னுடைய தாயார் தலையை வெட்டிடு, தாயார் தலை வெட்டிடுன்னு சொன்னார். உடனே கோடாரி எடுத்தாரு, வெட்டிட்டார். பரசுராமன் என்ன பண்ணார், உடனே கோடாரி எடுத்து வெட்டிட்டார். வெட்ட உடனே ரத்தம் சொட்டுறது. தலை துண்டா போயிடுத்து, ரத்தம் சொட்டிட்டு இருக்கு. ரத்தம் சொட்டிட்டு இருக்கச்சே எல்லாம் இப்பொழுது போய் தாயாரை வெட்டலாமான்னு எல்லாம் யோசிக்கிறார். ஆனா யோசிச்சு எனக்கு மீதி பிரதர்சனம் இருக்கணும், மீதி சகோதரர்கள் இருக்காளணும். அந்த சகோதரர்களா என்ன பண்றா, யோசிக்கிறார். நம்மகிட்ட சொன்னா தகப்பனா நாம வெட்டவே இல்லை, பரசுராமன்ட்ட சொன்ன வெட்டிட்டாரே வெட்டிதான் அவன் யோசிக்கிறா. யோசிச்சுட்டு இருக்கும்போது நேரா ஜமதக்னி கிட்டக்க வந்தார். நான் சொன்னேன்றதுல வெட்டிடியா? ஆமாம் தகப்பனாரே, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், நான் சொன்னேன்றதுக்கு பண்ணிடா. ஏனோ உனக்கு என்ன வேணும் கேளு, நான் கொடுக்குறேன். உனக்கு என்ன வேணும் கேளு, ஒரு வரத்தை கேளு, அந்த வரம் நான் கொடுக்கிறேன்னு. என்ன வரம் வேணுமாலும் கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். அப்ப பரசுராமன் பிரார்த்திக்கிறார் தன் தகப்பனார் ஜமதக்னியை பார்த்து, தாயார் இடத்துல ஒரு கோபம் இருந்ததுனோ அந்த கோபத்தை விடணும், அந்த கோபத்தை விடணும். அது மட்டும் இல்ல, இறந்த அந்த தாயார் இருக்காளையா, அவன் மீண்டு வரணும். இத பிரார்த்திக்க அவர் அப்படியே சொன்னபடியே அதை பண்ணிடலாமேன்னு சொல்லி அத்தையும் பண்ணார். ஆகா, தன்னுடைய அன்பையும் வெளிப்படுத்தினார். அதே நேரத்தை போன தாயார் மீண்டும் கொண்டு வந்தார் இல்லையா. இந்த இரண்டும் பரசுராமனுடைய கதையா நன்னா தெரிஞ்சு கொள்ளும். ஏன்னா எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பரசுராமனுக்கு இருக்கக்கூடிய தன்மை, இந்த தன்மை எல்லாம் எதிர தெரிவிக்கிறார், பாகவதத்தை, ஸ்ரீமத் பாகவதத்தை தெரிவிக்கிறார். சரி, இதோடு சந்திரவம்சத்துல பரசுராமனுடைய விஷயம் பார்த்துட்டோம். இனிமே அதுல சந்திரவம்சத்துல நகுஷன் பிறந்தார். அடுத்த சரித்திரம் அடியன் சுருக்கமா தான் பண்ணிட்டு இருக்கேன். விஸ்வாமித்திர சரித்திரம் பார்த்துட்டோம்,
சரு மாறினபடியாலே சத்திரனே பிராமண தன்மையோடு வந்துட்டான், பிராமணனே சத்திர தன்மையோடு வந்தான். எதனால? சரு பாயாசம் மாறினபடியால அந்த சரிதை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த சந்திர வம்சத்திலே நகுஷன் ஒரு ராஜா, அந்த ராஜா பிறந்தார். அந்த நகுஷனுக்கு தான் யயாதி பிறந்தார். யயாதி கேள்விப்பட்டுக்கணும். யயாதி யயாதிக்குத்தான் மூத்த பிள்ளைக்கு, யயாதியோட மூத்த பிள்ளைக்கு யதுன்னு பேரு, கடைசி பிள்ளைக்கு தான் புருன்னு பேரு. நகுஷன் அந்த அதாவது சந்திரவம்சம். இந்த சந்திரவம்சத்துல நிறைய தலைமுறைகள் போயிடுத்து. இப்ப ஜமதக்னியுடைய தலைமுறைகள் போய் அது அந்த அந்த யுகமே போயிடுத்து. அது திரேதாயுகம். அந்த திரேதாயுகம் போய் மேற்கொண்டு இப்ப துவாபரிகம் வந்துடுச்சு. துவாபரிகம் அதே, ஆனா அதே பரம்பரை வந்துட்டு இருக்கு. பரம்பரை வந்துட்டு இருக்காச்சு. அந்த சந்திரவம்சத்திலேயே யார் பண்ணா? நகுஷன் பிறந்தான். அந்த நகுஷனுக்கு யயாதி பிறந்தா. அந்த யயாதியுடைய மூத்த பிள்ளைக்கு யதுன்னு பேரு, கடைசி பிள்ளைக்கு புருன்னு பேரு. புருன்னு பேரு. இனிமேதான் இந்த சரித்திரம் வரப்போறது. அந்த இந்த பாருங்க, இந்த யது மகாராஜாவுடைய வம்சத்தை தான் கண்ணன் அவதாரம் பண்ணான். யது மகாராஜன் வம்சத்தை தான் கண்ணனை அவதாரம் பண்ணான். அந்த புருடைய வம்சத்தை தான் துஷ்யந்தன் பிறந்தான். துஷ்யந்தன் கேள்விப்பட்டிருக்கோம். துஷ்யந்தன் புருடைய வம்சத்தை தான் துஷ்யந்தன் பிறந்தான். துஷ்யந்தன் பிறந்தான், பரதன் பிறந்தான். பாண்டவர்களே அத்தனை பேரும் அங்கதான் பிறந்தான். குருவுடைய வம்சத்துல தான் பாண்டவர்கள் பிறந்தார். அதே யதுவுடைய வம்சத்துல தான் கண்ணன் பிறந்தான். யது மகாராஜ் பாருங்க, தகப்பனார் 2 பேருக்குமே யயாதி தான். அந்த யயாதி தகப்பனார், அந்த யயாதி தகப்பனாரா இருந்தாலும் அதுல மூத்த பிள்ளைக்கு யதுன்னு பேரு, கடைசி பிள்ளைக்கு புருன்னு பேரு. புருவுடைய வம்சத்தவர்கள் தான் யாரு? பாண்டவர்கள். யதுவுடைய வம்சத்தவர் யாரு? கண்ணன். அப்ப இவாளுக்கு எல்லாருக்கும் மூத்தவையர்னா யயாத்தின்னு பேர். சரி, இந்த 2 அப்பதான் என்ன தெரியுது? 2 பேரும் உறவு உண்டு. அப்ப இந்த பக்கத்துல பார்த்தா ஒரு தாத்தா, அந்த பக்கத்துல பார்த்தா ஒரு தாத்தா. எல்லாரும் வந்தது எதுல இருந்து? யயாத்தியிலிருந்து தான் வந்திருக்கா. இப்ப சந்திர வம்சத்தில் யயாதி பிறந்தான். சந்திர வம்சத்தில் இவருக்கு என்னன்னா புரு யது 2 பேரும் மூத்த பிள்ளை, கடைசி. யது மூத்த பிள்ளை, புரு கடைசி பிள்ளை. யயாதி ரொம்ப வருஷமா இளமை இன்பத்தை அனுபவிக்கணும் எனக்கு ஆசை. சிற்றின்ப அனுபவம் அப்படின்னா, சிற்றின்ப அனுபவம்னா என்ன அர்த்தம்? பெண்களோடு அனுபவிக்கணும் இளமை இன்பத்தை அனுபவிக்கணும் ஆசையே. ஆனா இப்ப அவனுக்கு மூப்பு வந்துருச்சு, வயசாயிடுச்சு. மூப்பு வந்தபடியாலே என்ன கேட்டுட்டேன்னா, இந்த மூப்பு வந்துருச்சு, நான் என்ன பண்றது? இளமையை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு. இளமை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கேன்னா இன்னொரு 1000 வருஷங்கள் இளமையை அனுபவிக்க போறேன்னு ஆசை வந்துருச்சு. ஆசை வந்தபடி என்னைக்குமே சிற்றின்ப அனுபவம் ஆசை வந்துருச்சுன்னா அதை விடுறதுக்கு உண்மை மனசே வராது. அனுபவிக்கணும் ஆசை வந்துருச்சு. அதான் என்ன பண்ணா, தன்னுடைய மூத்த பிள்ளை யது இருக்காரனோ அந்த யதுவிட்ட போய் கேட்கறான், யதுவே நீ என்ன பண்ற? உன்னுடைய இளமையை எனக்கு கொடு, நான் ஒரு 1000 வருஷம் அனுபவிச்சுட்டு மறுபடியும் உனக்கு திருப்பி கொடுத்துடுறேன். இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்னா அந்த காலத்துல அது உண்டு. உன்னுடைய இளமையை கொடு. ஏன் ஆள வந்தாரே ராசக்கிரீடன்னு பின்னாடி ஒரு கட்டி, அந்த ராசக்கிரீட கட்டிய யாரும் கொடுத்திருக்காரு? தன்னுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய அவருக்கு கொடுத்திருக்காருன்னு பார்த்திருக்க போனோம். எதுக்கு சொல்ல வந்த? இந்த ராசக்கிரீட கட்டி அவர் கொடுத்திருக்காரு. அதே போலதான் இங்கேயும் இந்த கலிகாலத்து இது திரேதா, இது வந்து துவாபர யுகத்துல. அதனால அந்த புரு எது என்ன பண்ணா, எதுவும் கேட்கிறார். யாரு? யயாதி மூத்த பிள்ளை எதுவும் பார்த்து, உன்னுடைய இளமையை எனக்கு கொடு, நான் ஒரு 1000 வருஷங்கள் அனுபவிச்சு விட்டு மறுபடியும் திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். எது தரமாட்டேன்ட்டார், மறுத்துட்டார். மறுக்கிறேன்னா நான் அனுபவிக்கணும். என்னுடைய இளமையை நான் உனக்கு கொடுத்துட்டேன்னா நான் என்னமா அனுபவிக்கிறது? நான் அனுபவிக்கிறவனோ நான் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டார். மறுத்த உடனே யயாதிக்கு கோபம் வந்துடுது. தகப்பனார்த்தானே யயாதி கோபம் வந்து, நாம் கொடுத்த சரீரத்தை வைத்துக் கொண்டு எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஏன்னா இவர் தானே சரீரம் கொடுத்திருக்காரு, தகப்பனார் இவர் தானே. நான் கொடுத்த சரீரத்தை வைத்துக் கொண்டு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அப்ப அவர் என்ன பண்ண சபிக்கிறார், என்ன உனக்கு பட்டாபிஷேகமே கிடையாது போக அப்படின்ட்டார். உனக்கு பட்டாபிஷேகமே கிடையாது, இல்லாமல் போக கடவுள் சபிச்சிட்டார். அதனால்தான்
எதுகுலமே பட்டாபிஷேகத்தை இழந்தது. எதுகுலமே பட்டாபிஷேகம் இழந்தது. அந்த எதுகுலத்தில் பிறந்தபடியாலே கண்ணனுக்கு யாதவன் பேரு. யாதவன் யாதவன் கண்ணனுக்கு பேரு என்ன? எதுகுலத்தில் பிறந்தபடியால கண்ணனுக்கு யாதவன் பேரு. பட்டாபிஷேகத்தை இறந்தபடியாலே தன் குலத்தை தூக்கு நிறுத்தணுமோனோ, அந்த தூக்கு நிறுத்தணும் என்பதுதான் கண்ணனுக்கு ஆசை. எது குலம்? யாதவ குலம். அந்த யாதவ குலம் பட்டாபிஷேகத்தை இழந்தது யயாதி சாபத்தாலே. அந்த சாபத்தாலே அப்பனா அந்த நல்ல தூக்கு நிறுத்தணுமோனோ, அதுக்கு பட்டாபிஷேகம். அதனால என்னன்னா கண்ணனுக்கு ஆசை. அதனால அந்த எதிர்குலத்திலே கண்ணன் பிறந்தான். அதே போல பூமாதேவி கீழே விழுந்துட்டாரனோ, அவளை தூக்கி நிறுத்தணுமோனோ, அதனால்தான் வராக அவதாரம். பூமி பிராட்டியை இரண்யாட்சகன் கொண்டு போயிட்டாரோனோ, அப்ப அவளை தூக்கி மேல நிறுத்தணுமோனோ, அதுக்காக தான் வராக அவதாரம். ஆக பூமியை உத்தரணம் பண்ண வராக அவதாரம், வம்சத்தை உத்தரம் பண்ண ஸ்ரீகிருஷ்ண அவதாரம். ரெண்டு இது ஆச்சாரக்காரன் நாயனார் எடுக்கிறார். வம்ச பூமியை உத்தரம் பண்ண தெரிவிக்கிறார். ஆக பூமியை உத்தரம் பண்ண வராக அவதாரம், வம்சத்தை உத்தரம் பண்ண ஸ்ரீகிருஷ்ண அவதாரம். ஆக எது தன் சரீரத்தை தரமாட்டேன்ட்டான். தரமாட்டேன்னு சொன்னபடியாலே கடைசியில் என்ன பண்ண நேரம் புருட்ட வந்து கேட்கிறார். குரு தான் கடைசி பிள்ளை. குருட்ட வந்து கேட்கிறார். குரு உடனே என்ன சொல்றாரு? தகப்பனாரே, நீ கொடுத்த சரீரம், நீ கொடுத்த சரீரத்தை உனக்கு கொடுக்காமல் நான் யாருக்கு கொடுக்க? உனக்கே கொடுக்கிறேன். அதனால அந்த சரீரத்தை கொடுத்தார் குரு. அப்ப கடைசி பிள்ளை தன்னுடைய இளமை கால சரீரத்தை குரு யாருக்கு கொடுத்தார்? யயாதி கொடுத்தார். யயாதியும் 1000 வருஷங்கள் நன்னா இளமையை அனுபவிச்சார். இந்த இளமையை நன்னா அனுபவிக்கிறவனோ நன்னா அனுபவிச்சார். போதும் என்கிற எண்ணமே வரல. போதும் என்கிற எண்ணமே வரல. ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம்? சிலதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டோம்னா அந்த ஆசை போயிடும்னு நினைக்கிறோம். தவறான கருத்து, தவறான கருத்து. இப்ப நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு, நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு சுவாமி, அதை அணைக்கணுமா? ஆமா சுவாமி, நெய்ய ஊத்துங்க அணைஞ்சிடும். அணையுமா? அணைய தண்ணியை ஊத்தினா அணையும். நெய்ய ஊத்தினா அணையுமான்னா, நெய்ய ஊத்தினா திக்கு திக்கு திக்குன்னு நல்லா எரிய போடுதணும். அதே போல இந்த காமம் இருக்கே, காமம், அந்த காமம் என்ன என்ன காமம்? உலக காமம், கிருஷ்ண காமம் அல்ல. இந்த உலக காமம் இருக்கே, அது அணையுமான்னா அணைவேது. அது அனுபவிக்க 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 மேலும் 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 வேணும் 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 திருத்தம் அப்படின்னு சொல்றது இல்லையா? அந்த மாதிரி இருக்கு. அப்ப தண்ணி அது ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அத போல காம பக்தி காமத்தை கொடுக்க போனா அணையாது. நன்றா அனுபவிச்சு விட்டோம் போதும் நிறுத்தினா நிறுத்த முடியுமானா நிறுத்த முடியாது. ஏன் ஆகும்னா ரெட்டிப்பாக ஆகும். இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் அனுபவிக்கணும் இல்லையா? அதே நிலைதான் இப்ப யாருக்கு? யயாதிக்கு. 1000 வருஷம் அனுபவிச்சான், இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் அனுபவிக்கணும் அப்படின்னு வந்துடுத்து. 1000 வருஷம் அனுபவிச்சது போதுமைங்கிற புத்தி வரலையே. புத்தி வரல. இப்பதான் புரிஞ்சுட்டான் யயாதி. என்ன புரிஞ்சுட்டான்னா, ஓ, இந்த தேக சுகம் நித்தியம் இல்ல, இது அனித்தியமே, ஆத்ம சுகம்தான் நித்தியம். கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுட்டான். இருந்தாலும் புருட்டம் தான் சரி, இளமையை வாங்கிட்டான். வாங்கிட்டு 1000 வருஷங்கள் அனுபவிச்சிருக்கான். அனுபவிச்சாலும் தனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புத்தி வருது. ஓ, இந்த தேக சுகம் அனித்தியமா இருக்கு, ஆத்ம சுகம் தான் நித்தியம். நான் எதற்காக இந்த சிற்றின்பத்துல போறோம்? பகவத் அனுபவம் தானே சிறப்பானது அப்படின்னு குருவை கூப்பிட்டான். குருவை கூப்பிட்டு, ஏ குருவே, உனக்கு நான் திருப்பி கொடுத்துடுறேன், இந்த இளமையை உனக்கு திருப்பி கொடுத்துறேன், எனக்கு போதும், இனிமே இந்த சரீரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதை வெட்ட துறந்து என்ன பண்ணா, வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு அடைந்தான். வானப்பிரஸ்தம்னா 4 ஆசிரமங்கள்: பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். 4 ஆசிரமங்கள். பிரம்மச்சரியம்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய காலம் பிரம்மச்சரியம் பேரு. கிரகஸ்தன்னா கல்யாணமாகி தன் மனைவியோடு தான் குடும்பம் நடத்திக் கொண்டு பிரம்மத்தை தேடுவது கிரகஸ்தன். வானப்பிரஸ்தம்னா, வானப்பிரஸ்தம் அநேகமா சன்னியாசிக்கு உண்டான தன்மை இருக்கும், ஆனா சன்னியாசி கிடையாது. இந்த நாட்டுல இல்லாம காட்டுல போயிட்டு இலை தழைகளை அங்கேயே இருந்து கொண்டு காட்டு வாழ்க்கை வாழறணும். அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டு இந்த பட்டத்து வாழ்க்கை வாழாமல் ஏதோ கிராமத்து வாழ்க்கைன்னு வச்சுக்கோமே, அந்த வாழ்க்கை வாழறணும். அதுதான் வானப்பிரஸ்தக. அந்த வானப்பிரஸ்தத்துக்காக போயிட்டார். அப்ப யயாதி சரித்திரம் இதோட முடிஞ்சிருச்சு. யயா சரித்திரம் வந்து இப்ப குரு
புருவ வம்சத்துல தான் ஒவ்வொருத்தரா பிறக்கிறார். குருவுடைய வம்சத்துல சந்தனு மகாராஜா பிறக்கிறார். அந்த வம்சத்துல தான் துஷ்யந்தன் பிறக்கிறான். அந்த வம்சத்துல தான் பரதன் பிறக்கிறார். முதல்ல ஆதி ஜடபரதர். ஆதி நம்ம முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். ஆதி ஜடபரதர் பார்த்திருக்கோமோ? அந்த ஆதி ஜடபரதர் அவர் ஏற ஆதி ஜடபரதர் தான் என்ன பண்ணாரு? அவர் தான் ரெய்ப்பர். இதெல்லாம் பார்த்தோமோ? ரெய்ப்பர் ஆதி ஜடபர். அந்த ஆதி ஜடபரதர், அந்த ஆதி ஜடபரதர் பேரு தான் இது பாரத தேசம்னு பேரு. நமக்கு இன்னைக்கு பாரத தேசம் அப்படின்னு இருக்கணும், இந்தியான்னு சொல்றோம். அது பின்னாடி ஏற்பட்டது. இது உண்மையான பேருனா பாரத தேசம், பாரத் மாதா கி அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாரத தேசம்னு அடுத்து அது பாரத தேசம்னு பேர். இது சொல்லுவேன். ஆக அதனால பாரத தேசம். அடுத்து பாண்டவர்கள் மூதாதையர் பரதன். பாண்டவர்களுக்கு மூதாதையர் யாருன்னா பரதன். அதனால துஷ்யந்தன் சகுந்தல கதை கேள்விப்பட்டிருக்கணும். துஷ்யந்தனுடைய மகன் தான் பரதன். துஷ்யந்தனுடைய மகன் தான் பரதன். அதனாலேயே நமக்கு பாரத தேசம் பேரு. இப்ப 3 விஷயம் பாருங்க. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம். 3 யுகத்திலுமே இதுக்கு பாரத தேசம்னு பேரு. 3 யுகத்திலுமே. எங்க சுவாமி அந்த மாதிரி இருக்குன்னா கிருத்தயுகத்தில் ஆதி ஜடபரதன். ஆதி ஜடபரதன் கிருத்தயுகத்துல அவருடைய சரித்திரம். இந்த சரித்திரத்தை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். பல்லாக்கு தூக்கிட்டு இருக்கச்சே ரகுகுணன் அப்படின்னு பேசிட்டு இருக்கணும். 2 பேர் பேசினாரு பார்த்திருக்கணும். இதெல்லாம் நடந்தது எது? கிருத்தயுகத்துல நடந்தது. அப்ப கிருத்தயுகத்துல பரதன் என்ற பேர் இருக்க அப்படியாலே இதுக்கு பாரத தேசம்னு பேரு. திரேதாயுகத்துல ராமனுடைய தம்பி பரதன். திரேதாயுகத்தில் ராமனுடைய பரதன். அதனாலே இதுக்கு பாரத தேசம்னு பேரு. துவாபர யுகத்தில் நாம பார்க்கிறது துஷ்யந்தனின் பிள்ளை பரதன். அதனாலே இதுக்கு பாரத தேசம் பேரு. எத்தனையோ லட்சம் சரித்திரங்கள் உண்டு பாரத தேசம். அப்படிப்பட்ட தேசம். நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு புராணம்லாம் இன்னைக்கு நேற்றுக்கு வந்தது இல்லை, ரொம்ப காலமா இருக்கு. மிகவும் பழமையானது புராணம். நம்ம சில ஊர்ல எல்லாம் போனோம்னா உங்க ஊர் பிறந்து 300 வருஷம் ஆகுது, 400 வருஷம் ஆகுது அப்படின்னு இல்லையா? நம்ம ஊர் பிறந்து எத்தனை வருஷம்னா அனாதி, என்னைக்கும் உண்டது. ஏன்னா விடாம புராண ரிஷிகள்லாம் நல்லா எழுதி வைக்கிறாரோ பெய்கிறானோ. அதுதான் இந்த நம்ம தேசத்துக்கே இருக்கக்கூடிய ஏற்றம். என்னன்னா இன்ன காலம் இது கர்மபூமின்னு பேரு. இதுக்கு கர்மபூமின்னு பேரு. இந்த இடத்தையும் பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாமே புஸ்தகத்துல ரிஷிகள் எழுதி வச்சிருக்கா. ஒருத்தரும் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனை லட்சம் வருஷங்கள் ஆனாலும் சொல்லுவோம். மற்ற எந்த நாடா இருந்தாலும் அந்த நாடு தோன்றி 300 வருஷம் 400 வருஷம் அப்படிதான் சொல்லுவோம். அப்படிதான் சொல்லுவோம். இவ்வளவுதான் அந்த நாடு. நம் நாடு எப்படி இருக்குன்னா தோன்றி என்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. என்னைக்கு சுவாமி தோன்றித்து அந்த பேச்சுக்கிற. அப்படிப்பட்ட புண்ணியமான தேசம், புண்ணியமான பூமி, கர்மபூமின்னு பேர் இதுக்கு. அப்ப அது மட்டும் இல்ல, ஆரியவர்த்தமோ தட்சிணவர்த்தமோ இமமந்தம் தொடங்கி இருங்கடல் வரையில் பெரியாழ்வார் பாசனம். இமமந்தம் தொடங்கி இருங்கடல் வரையில், இமாலய பரிவந்தம் தொடங்கி இருங்கடல் கன்னியாகுமரி வரையில் நம்முடைய பாரத தேசம். அப்படிப்பட்ட பாரத தேசம் இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த தேசத்துக்கு தான் பாரதம்னு பேரு. கிருத்தயுகத்திலையும் பாரதம் தான் பேரு, திரேதாயுகத்திலும் பாரதம் தான் பேரு, கலியுகத்தில் அதே போல இப்ப துவாபர யுகத்திலும் பாரதம் தான் பேரு. இப்ப இந்தியான்னு மாத்தி இப்போ பாரத தேசம் தான். பாரத தேசம் தான். இவாளா ஏதோ ஒரு பிடிவாதமா இந்தியா இந்தியான்னு சொல்லிருக்கல. பாரத தேசம் தான் இருக்கட்டும். இதற்காக யயாதியின் பிள்ளை புரு. யயாதியின் பிள்ளை புரு. புருவனுக்கு அடுத்து துஷ்யந்தன். துஷ்யனுக்கு அடுத்து பரதன். அவருடைய வம்சத்தை பிறந்தவர்தான் சந்தனு மகாராஜா. சந்தனு மகாராஜா கேள்விப்பட்டிருக்கிற? சந்தனுவுக்கும் சத்தியவதிக்கும் தான் கல்யாணம் நடந்தது. சந்தனு மகாராஜா. சந்தனுக்கு தான். சந்தனு யாரு தெரியுமா? சந்தனு மகாராஜா யாரும் சொல்ற பின்னாடி சொல்றேன். சந்தனுக்கும் சத்தியவதிக்கும் கல்யாணம் நடந்தது. சத்தியவதிக்கு தான் மத்ஸ்யகந்தின்னு பேரு. மத்ஸ்யகந்தி. மத்ஸ்யகந்தின்னு யாருக்கு பேரு? சத்தியவதிக்கு தான் பேரு. ஏற்கனவே மத்ஸ்யகந்திக்கும் பராசர மகரிஷிக்கும் தான் வேதவியாசன் பிறந்திருக்கார். சுவாமி வேத அப்பனா அப்ப சந்தன மகாராஜா மறுபடியும் எப்படி சுவாமி கல்யாணம் பண்ணிட்டாரு? இது என்னன்னா இது என்ன கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் குழப்பமான விஷயம்தான். அங்க பரசுராமன்
விஸ்வாமித்திரருக்கு குழம்பித்தோம். ஆனா சரியா போயிடுது. ஒன்னும் சிரமம் ஒண்ணும் இல்லை. அதே போல இங்கே கொஞ்சம் குழப்பம் இருக்கு. இப்ப மத்ஸ்யகந்தின்னு சொன்ன போனோம். அதாவது சத்தியவதி தான் மத்ஸ்யகந்தி. அந்த சத்தியவதிக்கும் பராசர மகரிஷிக்கும் பிறந்தவர் தான் யாரு? வேதவியாசர். அப்பனா மத்ஸ்யகந்தி இருக்கு இல்லையா, அவ கன்னியா இருக்கும் போதே பகவத் அனுகிரகத்தால வேதவியாசர் பிறந்தார். அவர் கன்னியா இருக்கும் போதே பராசர மகரிஷியுடைய அனுகிரகத்தாலே, பகவத் அனுகிரகத்தால வேதவியாசர் பிறந்தார். அதன் பிறகுதான் அவள் கன்னியே ஆனாள். அதன் பிறகு மத்ஸ்ய கன்னியைக்கும் சந்தனு மகாராஜாவுக்கும் குழந்தை பிறந்தது. அந்த சந்தனு மேலும் கங்காதேவி ஆசைப்பட்டார். கங்காதேவி ஆசைப்பட அவர்களுக்கு பிறந்ததுதான் காங்கேயன்னு பேரு. அந்த காங்கேயன் தான் பீஷ்மர். பீஷ்ம பிரதிஜன் கேள்விப்பட்டிருக்கோமோ? அவர் பீஷ்ம பிறந்த யாருக்கு? சந்தனு மகாராஜாவுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்தவர் தான் காங்கேயன். இது சந்தனுக்கு ஒரு பக்கம் கங்காதேவியோட கல்யாணம், சந்தனுக்கு இன்னொரு பக்கம் சத்தியவதி மத்ஸ்யகந்தியோட கல்யாணம். அததான் சத்தியவதிக்கு சந்தனுக்கு கல்யாணம் நடக்கணும்னாலே இந்த பாருங்க, முதல்ல கங்காதேவியோட கல்யாணம் நடந்துட்டு, கல்யாணம் நடந்த உடனே பீஷ்மர் பறந்துட்டார். பறந்ததுக்கு அப்புறம் தான் சத்தியவதிக்கும் சந்தன மகாராஜுக்கும் கல்யாணம் நடக்கணும்னாலே சத்தியவதி ஒரு விதி போடுறான். என்ன விதி? நான் கல்யாணம் பண்ணிண்டா, ஏன்னா இப்ப சந்தனு மகாராஜாவோட பிள்ளை யாரு? பீஷ்மர். இப்ப சந்தனு மகாராஜா முடிச்ச உடனே பீஷ்மர் தான் ராஜ்ய பரிபாலம் பண்ணணும். ஆனா இப்ப சந்தனு மகாராஜா என்ன பண்றார்? சத்தியவதியை கல்யாணம் பண்ணிக்கிறது ஆசைப்படுறார். ஆனா சத்தியவதி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விதி போடுறார். நான் கல்யாணம் பண்ணிட்டா என் பிள்ளைக்கு தான் பட்டம் கட்டணுமே தவிர ஏற்கனவே இருக்கக்கூடிய பிள்ளைக்கு பட்டம் கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு விதி போடுறார். அப்பதான் பீஷ்ம பிரதிஜை பண்றார், நான் கல்யாணமே பண்ணிக்கொள்ள மாட்டேன், பிரம்மச்சாரி. இதுதான் பீஷ்ம பிரதிஜைன்னு பேரு. பீஷ்மர் ஏன்னா தன்னுடைய தகப்பனார் யார கல்யாணம் பண்ணிக்கிறோம்? சத்தியவதியை கல்யாணம் பண்ணிக்கிறோன்றதுக்காகத்தான். அதனால என்ன, மத்ஸ்யகந்தி அவளை கல்யாணம் பண்ணிக்கொள்ளணுன்றதுக்காகத்தான் நான் என்ன வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? கல்யாணம் பண்ணிட்டா தானே நான் ராஜ்ய பரிபாலம் பண்ணும், நான் பிரம்மச்சாரியா இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றாரு? இவர் பிரதிஜை பண்றாரு. அதனாலதான் பீஷ்ம பிரதிஜை, கோர பிரதிஜை. அந்த பிரதிஜை நடந்த பிறகுதான் சத்தியவதிக்கும் சந்தனுக்கும் கல்யாணம் நடக்கிறது. நடந்த உடனே அந்த அவளுக்கு பிறந்ததான் விசித்திர வீரியன்னு பேரு. கிட்டத்தட்ட வந்துட்டோம், பாண்டவா கிட்டக்க வந்துட்டோம். விசித்திர வீரியன்னு பேரு. அந்த விசித்திர வீரியனு பிறந்தான். விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதன் பிறகு பிறந்தவர்கள் தான் திருதராஷ்டிரன், பாண்டு, விதிராழ்வான். இவன் 3 பேர் இருந்திருக்கா. இது எப்படி பிறந்தான்னா பெரிய சரித்திரம். அது பஞ்ச சரித்திரத்துக்கெல்லாம் போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கு விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் ஆயிடுத்து. ஆனா கல்யாணம் ஆயிடுத்தே தவிர விசித்திர வீரன் கிளம்பி போயிட்டான். ஆனா பாரியா இருக்கா. பாரியா இருக்க என்ன பண்ணா? அதான் என்ன பண்ணாரு? பீஷ்மர் வேதவியாச அனுகிரகத்தால பிறந்தவாதான் யாரு? திருதராஷ்டிரனும் பாண்டு விதிராழ்வாரும். அம்பை, அம்பாலிகா, அம்பிகா அப்படின்னு 3 பேர். பீஷ்மர் வேற தேசத்துக்கு போய் போரிட்டு அவன் 3 பேர் ஐஷன் வந்தா. ஐஷன் வந்த உடனே அதுல ஒருத்தி கோவிச்சுன்னு போயிட்டா. 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுத்து. ரொம்ப நாளா புத்திரபாகியம் இல்லை. புத்திரபாகியம் இல்லாதபடியாலே வியாசருடைய அனுகிரகத்தாலே அவருடைய அருளை பெற்றபடியாலே அப்பதான் திருதராஷ்டிரன் பிறந்தான், பாண்டு மகாராஜா பிறந்தார், விதிராழ்வன் பிறக்கிறான். 3 பேர் பிறக்கிறான். திருதராஷ்டிரனும் பாண்டு விதிரன். ஏன்னா 2 மனைவிகளுக்கு 2 பெண்களை கொண்டு வந்தாரணும், பீஷ்மன் கொண்டு வந்தாரணும். அது 2 பேருமே தன்னுடைய பர்த்தா போயிட்டான். போனபடியாலே பர்த்தாவாலே ஒன்றும் பண்ண முடியாதபடியாலே வியாசரை விட்டு சத்தத்தை விருத்தி பண்ணணுன்றதுக்காக வியாசரை கூப்பிடுறா. அந்த வியாசரை பார்த்தாலே ஒரு மாதிரி அசிங்கமா இருந்தா. ரிஷி எப்படி இருப்பாரு? ஒரு அழுக்கம் இதுவா இருக்கிற பார்த்தாலே வாந்தி வர மாதிரி இருக்கு. உடனே என்ன பண்ணா? கண்ணை மூடின்ட்டா. இந்த பெண் என்ன பண்ணா? அம்பாலிகா, அம்பிகா கண்ணை மூடிட்டா. கண்ணை மூடினா வியாசரை பண்ண வேண்டியதை பண்ணிட்டு ஒரு கிளம்பி போயிட்டார். உடனே கேட்கறா, அங்க இருப்பா, அங்க குழந்தை நல்ல குழந்தையா பிறக்குமா அப்படின்னா, குழந்தை நல்லதான் பிறக்கும்,
ராஜ்ய பரிபாலனம் பண்ணும், ஆனா கண்ணு இருக்காதுன்ட்டான். கண்ணை மூடிண்டபடியால. அதுதான் திருதராஷ்டிரன். அதுக்கப்புறம் இன்னொரு பெண்ணை அனுப்பிச்சா. சரி, இந்த பெண்ணு சரியில்லை, இன்னொரு பெண் இருக்கணும், அந்த பெண்ணு அனுப்புறேன்னு வியாசர் நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னா அவர் அனுகிரகம் பண்ண. அந்த பெண்ணு இந்த வியாசரை பார்த்தோன்னா பயந்து போயிடுச்சு. ஏன்னா அவர் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தாரே, அது பார்த்தால பயந்து போயிடுச்சு. பயந்து போன உடனே அந்த பயத்தோடு இவர் அனுகிரகம் பண்ணார். அந்த அனுகிரகத்தால உடனே வெளில வந்து உடனே கேட்கிறா, மாமி இந்த குழந்தை நல்லா இருக்குமான்னா இந்த வியாசர் சொல்றார், இந்த குழந்தை ராஜ்ய பரிமாறத்துக்கு பிரயோஜனப்படாது, பயந்த சுபாவத்தோடு இருக்கின்றார். அப்ப என்ன பண்ணலாம், இது பண்ணலாம், இது கடைசி தடவையா அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீ முதல்ல அந்த பெண்ணையே மறுபடியும் அனுப்புறா. அனுப்பும்போது அந்த பெண் என்ன பண்ணா, ஓ இந்த வியாசனை பார்த்தாலே எனக்கு சகிக்கல, என்னால முடியவே இல்லை, நான் என்ன பண்றேன் வேலைக்காரி அனுப்பிச்சுடுறேன். வேலைக்காரி அனுப்பிச்சிட்டா. இது தெரியாது யாருக்குமே. வேலைக்காரி அனுப்பிச்சுன்னா அவர் ரொம்ப பக்தியோடு பயபக்தியோடு வியாசன் ரிஷியாச்சு, ரிஷியோடு நாம இருக்கோம்னால என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் என்ன பாக்கியம்னு பயபக்தியோடு இருந்தா இவரு பண்ண வேண்டியதை பண்ணி முடி கிளம்பி வெளில வந்துட்டார். வெளில வந்து கேட்கிறார், ஓ ரொம்ப பயபக்தியோட குழந்தை, நல்ல ஞானத்தோடு இருப்பா, நல்ல ஆத்ம ஞானம் பரிபூர்ணமா இருக்கணும், ஆனா ராஜ்யத்துக்கு பிரயோஜனப்படாதுன்னா என்ன ஆச்சுன்னா வேலைக்காரின்ட்டு இவன் அதான். அப்ப வேலைக்காரிக்கு பிறந்தவாதான் யாரு, விதுராழ்வான். இது பீஷ்மர், அதே போல பாண்டு திருதராஷ்டிரன் ரெண்டுமே அந்த ராஜ்ய பரிபாலன ராணிக்கு பிறந்தவா. ஆனா ஒண்ணு கண்ணு போயிடுத்து, இன்னொன்னு பயத்துல இருக்கிறீங்க. அப்ப திருதராஷ்டிரன குமாரர்கள் தான் கௌரவர்கள். அவ 100 பேர் கௌரவர்கள். இதெல்லாம் கிடுகிடுன்னு போயிடலாம் இந்த சரித்திரம். 100 பேர் நமக்கு கண்ணனுடைய சரித்திரம் முக்கியம், அதுக்குதான் பிரதானம் எடுத்துக்கணும். அப்ப 100 பேர், அந்த 100 பேர் பாண்டவர்கள் பாண்டுக்கு குமாரர்கள் 5 பேர், திருதராஷ்டிரன் குமாரர்கள் 100 பேர். அதுல குந்தி தேவிக்கு பிறந்தவா 3 பேர், மாந்திரி தேவிக்கு பிறந்தவா 2 பேர். நல்லா பாருங்க, குந்தி பாண்டு இருக்காளியா, பாண்டுக்கு 2 மனைவிகள், குந்தி தேவி ஒண்ணு, மாந்திரி தேவி ஒண்ணு. குந்தி தேவிக்கு பிறந்தவா 3 பேர். அத மாந்திரி தேவிக்கு பிறந்தா அப்படின்னு என்னன்னா, குந்தி தேவியின் பிள்ளை என்பதனாலேயே யாருக்கு தர்மபுத்திரர், பீமன், அர்ஜுனன், இந்த 3 பேரும் குந்தி தேவியுடைய பிள்ளை. அதனாலதான் இவங்க 3 பேருக்கும் கௌந்தேயன்னு பேரு. இந்த 3 பேருக்கும் கௌந்தேயன்னு பேரு. அடுத்து குந்தி, இத பாருங்க, கௌந்தேயன் குந்தி தேவியை பார்த்துட்டோம். குந்தி தேவிக்கும் கண்ணனுக்கும் என்ன சுவாமி சம்பந்தம், அது எதிர்குலத்துல பார்க்கணும். குந்தி தேவிக்கும் குந்தி தேவி அத்தை, குந்தி தேவிக்கும் கண்ணனுக்கு என்ன சம்பந்தம். இப்ப இந்த பக்கத்துல இருந்து குந்தி தேவிக்கு உறவு என்னன்னு பார்த்துட்டோம். ஆக யயாதி, மறுபடியும் சொல்றேன், யயாத்தியுடைய 2 முதல் புள்ள எது, அவனுக்கு பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அது ஒரு பக்கம் அந்த அந்த வம்சம் அப்படியே இருந்துட்டு இருக்கு. இன்னொரு வம்சம் புரு, அந்த புருடைய வம்சத்தை தான் யார் வந்தா, துஷ்யந்தன் வந்தான். துஷ்யந்தன் மூலமா பரதன் வந்தான். பரதன் வந்து வெகு நாட்கள் கழிச்சான் சந்தனு மகாராஜா. பரதனுக்கு அடுத்தது சந்தனு கிடையாது. பரதன் கழித்து வெகு நாட்கள், எத்தனையோ வருஷங்கள், அந்த வருஷங்களுக்கு தான் சந்தனு மகாராஜா. அந்த சந்தனுக்கு தான் விசித்திர வீரியன் பிறந்தான். விசித்திர வீரியனுக்கு தான் திருதராஷ்டிரன் பிறந்தான். திருதராஷ்டிரன் பாண்டு பிறந்தான். அந்த பாண்டுடைய ஒரு மனைவி தான் இது குந்தி தேவின்னு பேர். குந்தி தேவி நேரே கண்ணனுக்கு அத்தை. அப்படி எங்க பாஸ்டா தான் சொல்றேன், ஒண்ணும் இதெல்லாம் பெருசா ஒண்ணும் தெரிஞ்சுக்கிற அவசியம் இல்லை, இதான் தெரிஞ்சுக்கணும் பண்ணும். குந்தி தேவி நேரே கண்ணனுக்கு அத்தை. கண்ணனுடைய தந்தை வசுதேவன். வசுதேவருக்கு கூட பிறந்தவதான் குந்தி தேவி. அப்ப என்ன அத்தை தானே ஆகணும். வசுதேவருக்கு கூட பிறந்தவதான் குந்தி தேவி. இவ்வளவு நெருக்கமா சுவாமி? ஆமா, தன்னுடைய தகப்பனாருடைய சகோதரி, கண்ணனுடைய தகப்பனாருடைய சகோதரி யாருன்னா குந்தி தேவி. இவ்வளவு கிட்ட வருது கதையே. இது ஒரு பக்கம். இது புருடைய வம்சம். இன்னொன்னு எதுவுடைய வம்சம், அது சொல்ல போறாரு. எதுனா யயாதியுடைய மூத்த பிள்ளை எது வம்சம் தான் விஷ்ணிகள் பிறந்தான். விஷ்ணிகள் அவெல்லாம் பிறந்தார். கண்ணனுக்கு வாஷ்ணேயன் ஒரு பேர் உண்டு. கண்ணனுக்கு வாஷ்ணேயன். இது எங்க வரும்னா பகவத்கீதையில ஒரே ஒரு இடத்துல வாஷ்ணேயான்னு அர்ஜுனன் கூப்பிடுறான். பகவத்கீதையில ஒரே ஒரு இடத்துல வாஷ்ணேயன் அர்ஜுனன் கூப்பிடுறான். கீதை 700 ஸ்லோகங்கள். அந்த 700 ஸ்லோகங்களை படிச்சா அர்ஜுனனுக்கு என்னென்ன மாதிரி கண்ணனை கூப்பிட்டுருக்கான், கண்ணன் என்னென்ன மாதிரி அர்ஜுனனை கூப்பிட்டுருக்கான், அதெல்லாம் தெரிஞ்சிடும்.
என்னன்னா நிறைய பேர்கள் அர்ஜுனனுக்கே உண்டு, நிறைய பேர்கள் கண்ணனுக்கே உண்டு. அர்ஜுனன் என்னென்ன மாதிரி கண்ணனை கூப்பிட்டுருக்கான்ற ஒரு நிலையும் அங்க வரும். அதே மாதிரி கண்ணன் அர்ஜுனனை என்னென்ன மாதிரி பேரை வச்சு கூப்பிட்டுருக்கா அது அங்க வரும். இதே வச்சு ஒரு முனைவர் பட்டம் எடுத்துடலாம், டாக்டரேட் பட்டம் எடுத்துடலாம். இதுக்கு சொல்ல வேணா படிக்கிறீங்க இல்லையா, இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு பேருக்கும் அர்ஜுனுக்கு வாஷ்ணேயன்னு ஒரு பேரு கண்ணனுக்கு இருக்கட்டும், ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் உண்டு இருக்கட்டும். அப்படின்னா பார்த்தன்னு பேரு அர்ஜுனுக்கு. பார்த்தன்னா என்ன, ஏன் பார்த்தன்னு? குந்திக்கு இயற்பெயர் இருந்ததுன்னா பிரித்தான்னு பேரு. குந்திக்கு குந்தி என்பது வந்த பேர், பின்னாடி வைத்த பேரு. குந்தியுடைய இயற்பெயர் முதல்ல வைத்த பேரு பிரித்தான்னு பேரு. குந்திக்கு பட்டப்பெயர் தான் குந்தின்னு பேரு. அப்படின்னா ஏன்னா குந்தி இன்னொரு தேசத்து ராஜாவுக்கு தத்து கொடுத்துட்டார், அப்படின்னா ஸ்வீகாரம் கொடுத்துட்டார். ஸ்வீகாரம் கொடுத்தபடியாலே அந்த தேசத்துக்கு குந்தி தேசம்னு பேரு. அதனால இந்த பெண்ணுக்கு குந்தி தேவின்னு பேசிட்டார். குந்தி இருக்கின்ற அந்த தேசத்துக்கு, ஏன்னா பிறக்கும் போது இட்ட பெயர் குந்திக்கு பிரித்தாந்தான்னு பேரு. பிரித்தாவின் பிள்ளை ஆனபடியாலே பார்த்தன். யாருக்கு? கண்ணனுக்கு. கண்ணனுக்கு இல்ல, அர்ஜுனனுக்கு. பிரித்தாவின் பிள்ளையானபடியாலே பார்த்தன்னு பேரு. சரி சுவாமி, பார்த்தன்னு பேரு. பார்த்தனுக்கு சாரதியானபடியாலே பார்த்த சாரதி, அது நல்லாவே தெரியுது. பார்த்தனுக்கு சாரதியானபடி பார்த்த சாரதி. குந்தியின் பிள்ளையானபடியாலே கௌந்தேயன். குந்தியின் பிள்ளை மூணு, யாரு? தர்மபுத்திரர், பீமன், அர்ஜுன், மூணு பேருமே கௌந்தேயன்னு பேரு. ஆனா குந்தியின் பிள்ளை அப்பப்ப கண்ணன் கௌந்தேயா கூப்பிடா இல்லையா, அதே மாதிரி கண்ணனுக்கு வாஷ்ணேயன்னு பேரு. வாஷ்ணேயன்னு பேரு. யாதவான்னு கூப்பிடுவா, எதுகுலத்துல பிறந்தவன்னு கூப்பிடுவா, இதெல்லாம் குறிக்கா இல்லையா. அப்ப எதுகுலத்துல முதல்ல பிறந்தவா கிருஷ்ணிகள். இவர் நேரே உறவு என்னன்னு பார்க்கலாம். எதுகுலத்திற்கே குக்ர வம்சம், கஜமான வம்சம் ரெண்டு உண்டு. இப்ப புருவம்சம் பார்த்துக்கணும். புருவம்சம் தான் பாண்டவர்கள் கௌரவர்கள். புருவம்சத்துல இருந்து வந்துவா. யயா, இது பிரதானம் யாருன்னா யயாக்கி. யயாக்கிட்டந்தான் புரு யது ரெண்டு பேரும். யது மூத்த பிள்ளை, புரு கடைசி பிள்ளை. புருடைய வம்சத்தவர்கள் தான் பாண்டவர்கள் கௌரவர்கள். அதே போல யதுடைய வம்சத்தவர்கள் யாரு? கண்ணன். அந்த யசு வம்சமே, யது வம்சமே ரெண்டா பிரிக்கிறார். குக்குர வம்சம் ஒண்ணு, பஜமான வம்சம் ஒண்ணு. அந்த குக்குர வம்சத்துதான் உக்ரசேனன் இவர்கள்லாம் பிறக்கிறார். தேவகி, கம்சன், வசுதேவர் எல்லாமே பார்க்க போறோமே. குக்குர வம்சம் தேவகன் பிறந்தான். அந்த தேவகனுக்கு 4 பிள்ளைகள், 7 பெண்கள் பிறந்திருக்கா. அந்த குக்குர வம்சத்துல பிறந்தவா தான் இவெல்லாம். என்ன ஏதுன்னு மேற்கொண்டு பார்ப்போம். ஆச்சரியமான பெரிய சரித்திரம். இந்த சரித்திரம் முடிஞ்சோடனே நேர கண்ணனுடைய அவதாரத்தை தான் பார்க்க போறோம். அதனாலதான் இதெல்லாம் ஏன்னா கண்ணனுக்கு வந்துட்டு போனோம். இனிமே கண்ணனுக்கு என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும் பார்க்க போறோம். என்ன விஷயன்றது நாளை தினம் காலத்தால இதே காலட்சேபம் உண்டு. அவசியம் மறுபடி பிரார்த்திக்கிறேன். சாயங்காலம் 5 மணிக்கு யதீந்திர பக தீபிகா காலட்சேபம் உண்டு. அவசியம் வரலாம். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கப்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரம் பிரமநாட்டிய திருவேஷனம், ஆச்சாரிய திருவேஷனம், பகவதால் திருவடிகளே சரணம். கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஏன்னா அத்தனையும் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்தான். உங்களுக்கு அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் வருது, அதை வச்சுட்டு நீங்க கேட்டுக்கலாம். அடியன் ராமானுஜதாசன் சுவாமி தேவர திருவடிகளுக்கு பல்லாண்டு சேவிச்சுக்கிற சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. அடியன் சுவாமி தன்யோஸ்மி சுவாமி தேவர திருவடி சேவிச்சுக்கிற சுவாமி. அடியன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக தேவர திருவடி சேவிச்சுக்கிற சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய